எதிர்த்து பேசிட்டு சென்னையை மட்டுமல்ல தமிழகம் முழுக்க பல்வேறு இடங்களில் இதுதான் முக்கிய பிரச்சனையாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்றைய நேர்பட பேசு நிகழ்ச்சியின் தலைப்பும் கூட இதுதான். இந்த தலைப்பின் கீழ் விவாதிக்க இருக்கின்றோம். அதற்கு நேயர்கள் அத்தனை பேரையும் வரவேற்கிறேன். சுவாதி படுகொலை, அதற்கு தொடர்ந்து சேலத்தில் நடக்கின்ற வினுப்பிரியாவுடைய அந்த தற்கொலை என்று பெண்களுக்கு எதிரான குற்றங்களும் இந்த பல கேள்விகளை எழுப்பியிருக்கின்றன. இதனை ஒட்டி சென்னை உயர்நீதிமன்றமும் கூட ஒரு முக்கியமான கேள்வியை இன்றைக்கு எழுப்பியிருக்கிறது. பொதுமக்கள் பாதுகாப்புக்கு என்று தனி சட்டம் ஒன்றை உருவாக்குவது குறித்து நீங்கள் மத்திய மாநில அரசுகளுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. ஆந்திர மாநிலத்தில் இப்படியான ஒரு சட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்றது ஒரு சட்டத்தை தமிழகம் மட்டுமல்லாது இந்தியா முழுக்கவும் அது அமல்படுத்த முடியுமா என்கிற கேள்வியை நீதியரசர் கிருபாகரன் எழுப்பியிருந்தார். அதை ஒட்டி தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு இன்றைக்கு இந்த விசாரணை எடுத்துக்கொண்டு 4 வாரங்களுக்குள் பதிலளிக்கும்படி மத்திய மாநில அரசுகளுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. இந்த நோட்டீஸ் மட்டுமல்ல, பொதுமக்களுக்கான ஏற்கனவே இருக்கிற சட்டங்கள் பாதுகாப்பானதாக இல்லையா, புதிதாக ஒரு பொது சட்டம் உருவாக்க வேண்டிய தேவையும் இருக்கிறதா, இதில் காவல்துறை அரசுகள் பொறுப்பு மட்டுமே இருக்கிறதா, சமூகத்தின் பொறுப்பு என்ன, பொதுமக்களுடைய பொறுப்பு என்ன, குற்றங்கள் அதிகரிக்க காரணம் யார், இதை தடுப்பதில் யாருக்கெல்லாம் பங்குண்டு, இந்த மாதிரியான பொதுவான குற்றங்களில் குறிப்பாக பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிக்கும் போதெல்லாம் நாம் இது குறித்து பெரிதாக பேசுகின்றோம். குறிப்பாக 1-2 பிரச்சனைகள் பெரிதாக ஊடகங்களில் பேசப்படும் போது மட்டுமே இந்த பிரச்சனைகள் குறித்து ஆராய்கின்றோம். அதன் பிறகு தொடர்பாக நிகழ்கின்ற நிகழ்வுகள் என்னவாக இருக்கிறது, இதற்கான இயற்றப்பட்ட சட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கின்றனவா என்பது குறித்தெல்லாம் இன்றைக்கு விவாதிக்க இருக்கின்றோம். இன்றைய நம்முடைய விவாதத்தில் பங்கேற்கிறார்கள் நீதியரசர் திரு வள்ளிநாயகம், அதே போல பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து திருமிகு வானதி ஸ்ரீனிவாசன், எழுத்தாளரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளருமான திரு ரவிக்குமார், அதே போல ஓய்வு பெற்ற அதிகாரி திரு சிதன்னன், பல்வேறு காவல்துறை அதிகாரிகளுக்கு தொடர்ந்து இப்போதும் பயிற்சிகளை கொடுத்து கொண்டிருக்கிறவர் திரு வள்ளிநாயகம் அவர்கள்ட்ட தொடங்கலாம் நினைக்கிறேன். இப்படியான ஒரு பொது பாதுகாப்புக்கு, பொதுமக்களுடைய பாதுகாப்புக்கு தனி சட்டம் உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்தை உருவாக்கலாமா அப்படிங்கிற ஒரு கருத்தை கேள்வியாக எழுப்பியிருக்கிறாங்க. ஏற்கனவே பல சட்டங்கள் இருக்கின்றன, அந்த சட்டங்கள் இல்லாமல் இது எந்த இடத்துல மாறுபடும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அந்த சட்டத்தில் 2 வகை. ஒன்று வந்து ஜெனரல் ஆக்ட்ஸ், இன்னொன்று ஸ்பெஷல் ஆக்ட்ஸ். ஜெனரல் ஆக்டில் எல்லா ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் கேட்குற கேள்விக்கு ஏற்கனவே பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் ஏறத்தாழ 24-25 சட்டங்கள் இயற்றப்பட்டிருக்காங்க. ஏற்கனவே ஐபிசியிலையோ அல்லது மற்ற வகையிலோ அந்த மாதிரி சட்டங்கள் இருக்கின்றன. இருந்தாலும் ஒரு ஸ்பெஷல் ஆக்ட் என்று கொண்டு வரும்போது மக்களுடைய கவனம் செலுத்தப்பட்டு நீதிமன்றங்கள் அதன் கீழே செயல்படுத்த வேண்டும். குற்றங்களை அதன் மீது அதன் அடிப்படையிலே நீங்கள் அதை விசாரித்தால் கடுமையான அளவுக்கு தண்டனை கொடுக்க முடியும். அப்படிங்கிற காரணத்துக்காக தனிப்பட்ட முறையிலே குறிப்பாக பாதுகாப்பு சட்டம் அல்லது பெண்கள் பாதுகாப்பு சட்டம் இதை ஏற்படுத்த வேண்டும் என்ற கருத்துக்களை நீதிபதிகள் சொல்லியிருக்கிறார்கள். இதில் முக்கியமாக என்னன்னா, என்னுடைய ஒப்பீனியனில் இது மாதிரி ஒரு பாதுகாப்பு சட்டம் வரும்போது முதல்ல வந்து கிராண்டிங் ஆஃப் பெயில் ஷுட் பி ரெஃப்யூஸ்ட். ஏன்னா என்ன நினைக்கிறாங்கன்னா, குற்றம் செய்தவன் உள்ளே போயிட்டான், நாளைக்கு பெயில் வாங்கிறான், நாளைக்கு ஏபி வாங்கிடுறான்னு ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு. அதனால் குற்றம் செய்தன் அதாவது பொதுவாக தவறாக குற்றம் சாட்டப்பட்டு வரவங்களுக்கு அவங்களுக்கு விதிவிலக்கு கொடுக்கணும். ஆனால் பிரேம பேசி இவன் குற்றம் செய்திருக்கிறான், இந்த இடத்துல வந்து கையில் கத்தி வச்சுருக்கான், இது பண்ணியிருக்கான், அல்லது மலாஸ் பண்ணியிருக்கிறான், அல்லது வந்து பெண்களை போய் தெளிவாக பேசியிருக்கிறான், அது பின்னால் ஃபாலோ பண்ணியிருக்கான், டீஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னு வரும்போது அப்படிப்பட்ட மக்கள், அப்படிப்பட்ட குற்றம் குற்றம் செய்தால் கருதப்படுபவர்களுக்கு நீதிமன்றத்துக்கு சென்று விட்டால் மினிமம் பெயில் வில் நாட் பி கிராண்டட் ஃபார் 4 வீக்ஸ் மினிமம் அப்படின்னு சொன்னால் அவங்க திருந்துவாங்க. அப்படிங்கிறதுக்காக வந்து ஒரு கடுமையான சட்டங்கள் கொண்டு வர வேண்டும் என்று எல்லோரும் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த அதுல நிறைய விவாதங்களும் வரும்னு நினைக்கிறேன். ரவிக்குமார் உள்ளிட்டவர்கள்ட்ட அதை கேட்க வேண்டியிருக்கு. திரு சித்தனனும் கூட அதுல பேசலாம். என்னோட கேள்வி என்னன்னா, நிறைய வழக்குகள்ல ரொம்ப குறிப்பா கொடும் குற்றங்கள் அப்படின்னு வகைப்படுத்துற வழக்குகள்ல அல்லது பெண்களுக்கு எதிரான கொடுமையான இந்த கொடூரங்கள்லாம் கூட காலதாமதம் ஆயிட்டே தான் இருக்குது. அது ஒரு காரணமாக இருக்கிறதா? நீங்க வந்து இறுதி தீர்ப்பு வருவது அப்படிங்கிறதுக்கான போற சூழலும் இன்னைக்கு போலீஸ் கமிஷனரோட ஒரு பேட்டியில கூட 50% அளவுக்கு தான் அதுல வந்து நம்ம ஒரு தீர்ப்புங்கிற அளவுக்கு எட்ட முடிகிறது அப்படிங்கிற ஒரு கருத்து. மகளிர் நீதிமன்றம் தனிப்பட்ட முறையில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் விசாரிக்கிறதுக்காக சென்னை நிறுவப்பட்டிருக்கிறது. அதில் மகளிருக்கு எதிரான வழக்குகள் மட்டுமே முக்கியத்துவப்படுகிறது. அதாவது அதிகமான வழக்குகள் இருக்குது, டிலே ஆகுது அப்படிங்கிறது வந்து அது இன்னோவேட்டிவ். பிகாஸ் அதாவது இத்தனை கோடி மக்கள் வாழ்கிற நாட்டில்
தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தரும் செயல் பண்ணும்போது அத்தனை பேரும் ஒரே நாளில் சம்மரி ட்ரையல் பண்ண முடியாது. ஒருவேளை இந்த சட்டத்தில் சம்மரி ட்ரையல் என்று ஏற்படுத்தப்பட்டால் ஒருவேளை சீக்கிரம் முடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. பேசலாம். ரவிக்குமார், இப்போ இந்த இதை எப்படி பார்க்க முடியுது? இவங்க இந்த மாதிரியான கொடும் குற்றங்கள்ல, குறிப்பாக பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இருக்கும்போது பிரைமே ஃபசி இருக்குன்னு தெரிஞ்சா அவங்களுக்கு பெயில கொடுக்காம இருக்கணும், அப்படியான ஒரு ஆப்ஷனை கொண்டு வரலான்ற ஒரு வியூ பாயிண்ட் வைக்கிறாங்க. அது எப்படி இருக்க முடியும்? இல்லை, ஏற்கனவே பல சட்டங்கள்ல குறிப்பாக தடுப்பு காவல் சட்டங்கள் இருக்கு. நம்ம குண்டாஸ் ஆக்டா இருக்கட்டும் அல்லது தேசிய பாதுகாப்பு சட்டம் போன்ற சட்டங்கள், குண்டர் சட்டத்தை மிக அதிக அளவில் இந்தியாவிலே மிக அதிக எண்ணிக்கையில் பயன்படுத்துகிற மாநிலம் தமிழ்நாடு தான். இந்த கடந்த 6 மாதத்திலேயே 600க்கும் மேற்பட்டவர்கள் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்காங்க. எனவே நீங்கள் பெயில் அதில் 1 வருஷம் பெயில் கிடையாது, ஏற்கனவே அவங்க கிட்ட இருக்கு. அதனால புதுசாக ஒரு சட்டத்தையும் கொண்டு அதையும் செய்ய வேண்டியன்னு அதில் இன்னைக்கு குறிப்பாக நம்முடைய சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் குறிப்பிட்டிருக்கிற ஆந்திர பிரதேச மாநிலத்துடைய பொது பாதுகாப்பு சட்டம், அது 2013ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட சட்டம். அது சட்டம் வேற ஒன்றும் இல்லைங்க, அது முழுக்க சிசிடிவி கேமராக்களை பொது இடங்களில் இப்போ பொருத்தணும், அதை கட்டாயமாக்கி இருக்கிறாங்க. பொது இடங்கள்ங்கும் போது சாலை இது மாதிரியான இடங்கள் மட்டுமல்ல, எல்லா கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸு, அதே மாதிரி அப்பார்ட்மெண்ட்டு, வீடுகள், அது மாதிரி எல்லா இடத்துலையுமே சர்வேலன்ஸு 24/7 அது மாதிரி சர்வேலன்ஸு கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான். அந்த சட்டம் ஏன் அவங்க கொண்டு வராங்கன்னா, பயங்கரவாத தாக்குதல்கள் அங்கே ஆந்திராவில் அதிகமாக இருக்குது. குறிப்பாக ஹைதராபாத்துங்கிறது தொடர்ச்சியாக பயங்கரவாத தாக்குதல்களுக்கு இலக்காகிட்டு இருக்குங்கிற விதத்தில் பயங்கரவாத தாக்குதல்களுக்காக தான் அவங்க அதை கொண்டு வந்திருக்காங்க. இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த அளவில் அது மாதிரியான பயங்கரவாத சம்பவங்கள் ரொம்ப குறைவு தான் ஒப்பீட்டு அளவில். எனவே இங்கே இது மாதிரியான ஒரு கண்காணிப்பை நீங்கள் எல்லா இடத்துலையும் பண்ணணும் அப்படிங்கிறத அதுக்கான தீர்வாக சொல்றதுங்கிறது எந்த அளவுக்கு சரியா இருக்கும்? அது ஒரு முயற்சியாக இருக்கலாம்ல. நீங்க தீர்வா அப்படிங்கறத கடந்து இன்னைக்கு குற்றவாளி யார் அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்றதுல, அல்லது ஒரு இங்கெல்லாம் கேமரா இருக்குங்கிறதுனால ஒரு சின்ன ஒரு அவங்களுக்கே கூட ஒரு இந்த அட்டெம்ப்ட் எடுக்கிறதுல ஒரு தயக்கம் இருக்கலாம், அல்லது அந்த மாதிரி இடங்களுக்கு இல்ல. இப்ப நீங்க உதாரணத்துக்கு ஆந்திர பிரதேசத்தை எடுத்துங்களேன். 2013 வந்தது, 2014 விதிகள் உருவாக்கப்பட்டது. நீங்க அதுக்கு பிறகு வந்திருக்கிற தேசிய குற்ற ஆவண மையத்துடைய அறிக்கையில வந்திருக்கிற விவரங்கள் எடுத்து பாத்தீங்கன்னா, இந்தியாவில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நிகழ்ற மாநிலங்களில் முன்னணி மாநிலங்களில் ஒன்றா ஆந்திர பிரதேசம் இருக்கு. கம்பேரிட்டிவாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை விட கிட்டத்தட்ட 3-4 மடங்கு அதிகமாக பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் ஆந்திராவில் நடந்திருக்கு. எனவே இந்த மாதிரியான சட்டங்கள், கண்காணிப்புகள் அந்த குற்றங்களை தடுக்கிறதுக்கு உதவலை. ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம இதில் பார்க்கணும். குறிப்பாக இந்த ஆர்கனைஸ்ட் கிரைம்ஸ் இருக்கு பாருங்க, கூலிப்படை கலாச்சாரம், இதை ஏன் ஒரு பயங்கரவாத செயலாக நாம் பார்க்கக்கூடாது? இதை இன்னும் நம்ம ஒரு வெறும் கொடும் குற்றங்கிறதுல நம்ம வகைப்படுத்துறாங்களே ஒழிய, ஏன் அதை ஒரு டெரர், ஏன்னா அது மக்கள் மத்தியில் ஒரு பொது இடத்துல ஒருவர் வெற்றி கொல்லப்படும் போது அது தமிழ்நாடு முழுக்க ஒரு பீதியை உண்டு பண்ணியிருக்கு. ஒரு டெரருங்கிறத ஐநா சபையாக இருந்தாலும் சரி, மற்ற சர்வதேச சட்டங்கள் எல்லாமே டிஃபைன் பண்ணி இருக்கிறதுங்கிறது ஒரு குறிப்பிட்ட இது ஒரு சம்பவம், ஒரு செயல் பெருமளவில் பீதியை மக்கள் மத்தியில் ஏற்படுத்துது அப்படின்னு சொன்னா, ஒரு பகைமையை ஏற்படுத்துது, ஒரு பதட்டத்தை உண்டு பண்ணுதுன்னா அதை டெரர்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பாம்பு அடிச்சு தான் பண்ணணுங்கிறது கிடையாது. ஆனா இங்க டெரர்னாவே ஏதோ பாம்பு வச்சுக்கிறது மட்டும்தான் பயங்கரவாத செயல்னு பாக்குறோம். ஏன் கூலிப்படை இதுல ஈடுபடுறவங்களையும் பயங்கரவாதிகளா கருதி பயங்கரவாதிகளை எப்படி டீல் பண்றோமோ அது மாதிரி டீல் பண்ண ஆரம்பிச்சா நிச்சயமாக இதுக்கு ஒரு இதை குறைக்கிறதுக்கு வாய்ப்பு. சிதனனோட கருத்து கேட்கலாம். ஏன்னா பல நேரங்கள்ல உங்களை போன்ற மனித உரிமை ஆர்வலர்களுடைய நேரடியான தலையீடுகள் இதுலதான் இருக்கு அப்படின்னு அவர் தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சியில சொல்லியிருக்கிறாரு. இதுலயும் கூட அது பொருந்துமா அப்படின்னு பார்க்கணும். இதையும் பயங்கரவாதமாக பார்க்கணுமா அப்படிங்கும் போதே பிரச்சனை எங்க வருதுன்னா, நீங்க எல்லா நேரங்கள்லயும் இந்த வழக்குகள்ல நீங்க திரும்ப சொல்வீங்க போலீஸோட ஒரு ஹை ஹேண்ட்னஸ் இருக்கு அப்படிங்கிற ஒரு இது நீங்க எந்த சட்டத்தை இது பண்ணாலும் அது எக்ஸஸ் வந்ததுன்னா நீங்க ஐபிசிஐ சிஆர்பிஎஸ்ஐ இம்ப்ளிமெண்ட் பண்ணும் போதும் கூட இந்த மாதிரியான எக்ஸஸ் வருது. அதனால எக்ஸஸ் நம்ம சுட்டி காட்டவே கூடாது. நீங்க எல்லா கேள்விக்கு அப்பாற்பட்ட ஒரு அதிகாரத்தை காவல்துறைக்கு கொடுக்கணும் அப்படின்னு நம்ம கேட்க கூடாது. நம்ம இப்ப சொல்றது என்னன்னா, காவல்துறைக்கு ஏற்கனவே அவங்ககிட்ட இருக்கிற அதிகாரம் இருக்குது, அதை பிரயோகப்படுத்துறது தான். குறிப்பாக இன்னைக்கு இப்போ பாருங்க, உடனடியாக தமிழக காவல்துறை நடவடிக்கை எடுத்து ரவுடிகள்லாம் நாங்கள் கைது பண்ணிட்டோம், இங்கே இவ்வளவு 300 பேர், அங்கே 400 பேர், மாவட்ட வாரியாக இப்போ லிஸ்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. என்ன நடக்குது? இந்த ரவுடி லிஸ்ட்டில் யார் இருக்கா, ரவுடிகள்னு யாரை கைது பண்ணுறாங்க, ரவுடி லிஸ்ட்டை யார் உருவாக்குறாங்க, அந்த ரவுடி லிஸ்ட்டை எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க, இதை பற்றி நீங்கள் இப்போ யாராவது நம்ம பேசியிருக்கோமா பாருங்க? பேசவே மாட்டோம். ஏன்னா அவங்கள்ட்ட இப்போ ஒரு சாதாரண ஒரு சப் இன்ஸ்பெக்டர் இருந்தார்னா, ஒரு கீழ்நிலை அதிகாரி யாரை வேணாலும் ரவுடி ஆக்கிட முடியும், அவரால் ரவுடி லிஸ்ட்டில் சேர்த்துட முடியும்.
இதை வந்து நீங்க எப்படி பண்றது? இப்ப அவர்கிட்ட வந்து நீங்க எனாமஸ் பவர், நீங்க சொல்ற அந்த பிரச்சனை வராதா? நீங்க வந்து பயங்கரவாதிகளாக அவங்கள நம்ம வந்து டெரரா இதா இருக்காங்கன்றதுல கீழ்நிலை அதிகாரிகள் யார வேணா அதுக்குள்ள கொண்டு வர வாய்ப்பு இருக்குல்ல. அதுதான் நீங்க இப்ப தடாபடா சட்டங்கள் வந்த போது இதே மாதிரி தானே எக்ஸஸ் வந்தது. நீங்க பயங்கரவாதிகளை விட்டுவிட்டு அப்பாவிகளை தானே அதிகமான வந்து தடா சட்டத்தில் இது பண்ணாங்க. அதனால தானே ரிப்பீல் பண்ண வேண்டிய நிலை வந்தது. இன்னைக்கு அதே மாதிரியான எக்ஸசஸ் வருதுங்கிறத அந்த சட்டத்தை பலவீனப்படுத்துறது ஆயிடுது. அதனால தான் நம்ம சுட்டி காட்டுறோம். நீங்க வந்து காவல்துறை வந்து ஒரு பொறுப்பை வந்து ஒரு அதிகாரத்தை அவங்ககிட்ட கொடுக்கும்போது அதை சரியான முறையில் அவங்க பயன்படுத்துனாங்களான்னு பார்க்க வேண்டியது குறிப்பா நீதிமன்றத்துடைய ஒரு பொறுப்பு. இன்னைக்கு நீதிமன்றம் தலையிட்டதுக்கு அப்புறம் தான் வந்து பல விஷயங்கள் வந்து நம்மளே கூட இன்னைக்கு விவாதிக்கிறோம். எனவே இது வந்து அவங்கள வந்து எதுவும் கேட்கக்கூடாதுன்னோ அல்லது குற்றம் சாட்டக்கூடாதுன்னு இல்லை, நிறைய பிறழ்வுகளும் வருது இல்லைங்களா? அதனால தான் நம்ம அதை சொல்ல வேண்டியிருக்க வழியா அவங்கள குறை சொல்வதற்காக அல்ல, அதை சரியானபடி செய்யணுங்கிறதுக்காக தான். ஒரு வழக்கறிஞராகவும் ஒரு பெண்ணியவாதியாகவும் கூட இன்னைக்கு நடக்கிற விஷயங்களை நிறைய விஷயங்களை பார்க்க முடியும். நீங்க புதிதாக ஒரு சட்டம் போட்டு தான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் தவிர்க்க முடியுமா? ஏற்கனவே இருக்கிற சட்டங்கள் இருக்குது, அதை கடந்து இன்னைக்கு வந்து காவல்துறை செயல்படல, அரசாங்கங்கள் மீதான குற்றச்சாட்டுகள் இதெல்லாம் இருக்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் குறைந்தபட்சமான ஒரு எதிர்ப்பை கூட நம்ம வந்து நுங்கம்பாக்கத்துல சுவாதி படுகொலையின் போது பார்க்க முடியல. எதிர்ப்பு தெரிவிக்கிறது கூட இல்ல, குறைந்தபட்சமா ஒரு தகவல் தெரிவிக்கிறது கூட யாரும் முன் வரல அப்படிங்கிற ஒரு விஷயமும் நம்ம ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் சிஸ்டத்தை மட்டுமே குறை சொல்லிட்டு இருக்க முடியுமா? அட்மினிஸ்ட்ரேஷனை மட்டுமே குறை சொல்ல முடியும் இல்ல. ரொம்ப ரொம்ப சரியான ஒரு விஷயத்தை நீங்க சொல்றீங்க. ஒரு பக்கம் எல்லா இடத்துலயும் ஒரு போலீஸ்னுடைய பாதுகாப்பு இல்ல வந்து நம்ம ஈவன் சிசிடிவி கேமரா பொறுத்து இருந்தா கூட ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு தெருமுனையில நடக்கக்கூடிய கிரைம் அப்படிங்கிற விஷயத்த அதை தப்பி கூட செல்லலாம். கிராமத்துல எங்கேயோ ஒரு ரூரல் இடத்துல வயல்வெளியில நடக்கிற கொலையை சிசிடிவி ஒன்றும் பண்ண முடியாது. பட் ஆனா கூட மினிமம் சேஃப்கார்டு எல்லாத்தையும் எந்தெந்த இடத்துல எல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்துல டெக்னாலஜியை நம்ம பயன்படுத்துறோம் அப்படிங்கறதுல மாற்று கருத்து இல்லை. ஏன்னா இன்னைக்கு வந்து எதெல்லாம் நம்மளுக்கு அவைலபிளா இருக்கு ஃபார் த ஒரு சமுதாயத்தோட பாதுகாப்புக்கு அதை பயன்படுத்தல ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் திரும்ப திரும்ப ஒவ்வொரு இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் நம்மளுக்கு நிறைய சட்டங்கள் நம்ம கொண்டு வந்துட்டே இருக்கிறோம். காலத்தோட மாறுதல், பல்வேறு சம்பவங்களோட எதிரொலி, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் நடந்தாலும் கூட இதுல ரெண்டா பிரிச்சு பார்க்கலாம். நீங்க சொன்ன மாதிரியே ஒண்ணு காவல்துறை, அரசாங்கம் இது வந்து எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் மூலமாக குற்றம் செஞ்சா இந்த நாட்டுல தப்பிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம். இன்னொன்னு, ஒரு குற்றம் நடந்தா இந்த சமுதாயம் எப்படி ரியாக்ட் பண்ணணும்? 2 மணி நேரம் ஒரு பொண்ணோட உடல் பிளாட்ஃபார்ம்ல கடந்துட்டு இருக்கு, ட்ரெயின் பாட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கு, மக்கள் கடந்து போயிட்டு இருக்காங்க, அதனோட உடல் மேல இருக்கிற துணி விலகி கிடக்குறது, இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படின்னா வெறும் அரசாங்கம், காவல்துறை, சட்டம் இது மட்டும் தீர்வா? அப்ப இன்னொரு பக்கம் மக்களுடைய எல்லாத்தையும் பார்த்துட்டு கடந்து போற அந்த மனநிலை கூடிக்கிட்டே இருக்குது. அது குறிப்பா நகர்ப்புறங்கள் அதிகமா இருக்கும் அப்படிங்கிறது இந்த பல இடங்கள்ல பாக்குறோம். நம்ம இப்பதான் வெள்ளத்தின் போது இங்க இருக்கிற எல்லாருக்குமான மனிதாபிமானம் பற்றி எல்லாம் பேசிட்டு இருந்தோம், புலகாங்கிதம் அடைஞ்சோம். ஆனால் இப்படியான ஒரு சம்பவத்துல இது பல்வேறு கேள்விகள் எழுப்புது. சொல்லணும் அதெல்லாம் இல்ல நீங்க சொன்ன மாதிரியே தான். ஒரு பக்கம் ஒரு குற்றச்செயல் நடந்துட்டு நாம தகவல் கொடுத்தாலோ உதவி செஞ்சாலோ நாளைக்கு கோர்ட்டுக்கு நம்ம வந்து போக வேண்டி இருக்கும், அதனால நிறைய சங்கடங்களை சந்திக்க வேண்டி இருக்குங்கிறது ஒரு பார்ட். இன்னொரு பக்கம் இது நம்மளுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயம், அது என்ன பாதிக்கிற வரைக்கும் அது என்ன வேணா நடந்துட்டு போகட்டுங்கிற மனநிலை. இது குறிப்பாக நகர்ப்புறங்கள், நீங்க சொன்ன மாதிரியே படித்தவர்கள், நாகரிகம் மிக்கவர்கள், எல்லா விஷயத்தையும் பத்தி பேசுற நகர்ப்புறத்துலதான் இந்த மாதிரி விஷயம் கண்ணு முன்னால நடக்கும்போது காணாம எல்லாத்தையும் கடந்து போய் கடைசியில Facebookல எழுதிட்டு இருப்பாங்க, எல்லாத்துக்கும் பொங்குறது அப்படிங்கிற விஷயங்கள் நடக்கும். இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது. அதுதான் இதுல வந்து இத ஒட்டுமொத்தமா தான் நம்ம வந்து ஒரு சட்டம், ஒரு காவல்துறை அதிகாரி இல்ல நீங்க சொல்ற மாதிரி போலீஸ் எக்ஸஸ் எந்த மாதிரி கேஸ்ல புது சட்டம், இது ஒவ்வொன்றும் தனித்தனியா இந்த குற்றச்செயலுக்கு இது தீர்வுன்னு சொல்ல முடியாதுங்க. நீங்க வந்து ஒரு கிரைம் அப்படிங்கிறது ஆதிகாலம் தொட்டு நம்ம சமுதாயத்துல இருந்துட்டே இருக்குன்னு சொன்னா கூட ஒரு அரசாங்கம் அப்படின்னு உருவாகுது, நம்ம ஒரு சிஸ்டத்துக்குள்ள வரோம் அப்படிங்கும் போது இதெல்லாம் ஒரு தடுக்கிறதுக்கும் இந்த குற்றம் செய்யறவங்களுக்கு தண்டனை கடுமையா கொடுக்கறவங்களுக்கும் இதெல்லாம் ஒட்டுமொத்தமா ஒரு எல்லாரும் சேர்ந்த விஷயமே தவிர இது ஒரு பக்கம் தரப்பு 2 பக்கம் தரப்புன்னு இல்லை. ஆனா குறிப்பாக அரசாங்கத்தின் மேல ஏன் நாம அதிகமான ஒரு குற்றச்சாட்டுகளையோ இல்ல கோரிக்கைகளை ஏன் வைக்கிறோம்னா இதை தடுப்பதற்கான மற்ற வசதி வாய்ப்புகளை இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் அப்படிங்கறதுனால நம்ம அரசாங்கத்தில் இதை சொல்ல வேண்டியிருக்கு. நிச்சயமா. திரு மாஃபா பாண்டியராஜன், இந்த கேள்விதான் உங்களுக்கானதாக இருக்கு. தமிழகத்தை முதன்மை மாநிலம் ஆக்குவதுதான் நோக்கம். இன்னைக்கு முதலமைச்சர் காலையில பேசியிருக்காங்க உங்களுடைய கட்சி நிகழ்ச்சியில. முதன்மை மாநிலமாக ஆகின்ற ஒரு மாநிலத்திற்கு சட்டம் ஒழுங்குங்கிறது ரொம்ப முக்கியமாக பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு சூழலும் இருக்குங்கிறத ஒத்துப்பீங்க. ஆனால் இன்னைக்கு குற்றங்கள் அதிகரிக்கிறது. குறிப்பாக சென்னை மாநகரில் நடந்து கொண்டிருக்கின்ற
படுகொலைகள் இதெல்லாம் வந்து சட்டம் ஒழுங்கு என்ன நிலையில் இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புகிறது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் இதுல முதலமைச்சர் ஏன் குறைந்தபட்சம் ஒரு இரங்கல் கூட தெரிவிக்கல அப்படிங்கிற கேள்வி எழுப்புறாங்க. பாருங்க, குற்ற விகிதம் கடந்த ஒரு 36 நாள் இந்த புது அரசாங்கம் பொறுப்பெடுத்து ஒரு மாதத்துல ஷார்ப்பா வந்து ஒரு இன்க்ரீஸ் இருக்கு. போன 5 ஆண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், குற்ற விகிதம் வந்து 277 நம்பர்ல இருந்து 244க்கு குறைந்தது என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அதனால நீங்க கம்பேர்ட் டு த earlier 5 years 2011 திமுக அரசாங்கம் விட்டு சென்றப்ப இருந்த குற்ற விகிதம் 1 லட்சம் பேருக்கு 277 இருந்தது, 244 குறைஞ்சிருந்ததுன்றது நிஜம். அதனால நீங்க அங்கொன்றும் இங்கொன்றுமாக வந்து ஒரு ஸ்பர்ட் இருக்கிறத நம்ம வந்து பார்த்துட்டு குற்ற விகிதமே குறைஞ்சிருக்கு. ஒரு மாத சம்பவங்களே நம்ம அப்படி சொல்லிட முடியுமா? ஒரு மாத சம்பவங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. குறைந்த இப்போ இது வந்து தனிநபர் சார்ந்த விஷயமாக பார்க்கணும் அப்படின்னு தொடர்ந்து இப்ப கமிஷனர் கூட அப்படிதான் சொல்லியிருக்கிறார். நுங்கம்பாக்கம் சம்பவம் உள்ளிட்ட விஷயங்கள்ல தனிநபர் சார்ந்த சம்பவங்களை நீங்க வந்து பொதுவாக பார்க்காதீங்கன்னா நிஜமும் கூட. ஆனால் இந்த மாதிரி ஒரு தைரியம், நீங்க வந்து சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கிறது, இதெல்லாம் வந்து இங்க நடந்துட முடியாது, ஏற்கனவே நாங்க வந்து தமிழகம் அமைதி பூங்காக இருக்குது அப்படின்லாம் சொல்ற இடத்துல ஒரு டே லைட்ல எல்லாரும் பாக்குற இடத்துல இப்படி ஒரு சம்பவத்தை நடத்திட்டு போக முடியுங்கிற ஒரு எண்ணம் வர்றது இருக்குல்ல, அதை தடுப்பதற்கான முயற்சியும் அரசாங்கத்திட்ட தானே இருக்கு. கண்டிப்பா எடுத்துட்டு இருக்கோம். இப்ப போலீஸ் மாடர்னைசேஷன்ல இருந்து பிரதமர் மோடி அவர்களே அம்மா சந்திச்சப்ப கூட எடுத்து வைத்த 29 கோரிக்கைகள்ல ஒரு முக்கியமான விஷயம் போலீஸ் மாடர்னைசேஷன். ஸ்காட்லாந்து யார்டுன்னு பேர் வாங்கின சென்னை போலீஸ் வந்து அந்த காம்படிட்டிவ் அட்வான்டேஜை மீண்டும் ரீடைன் பண்ணி அதை மீட்டெடுக்கணும்னா கண்டிப்பா இன்னும் பெரிய அளவில் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு. இது சிசிடிவி மட்டும் இஷ்யூ கிடையாது, அவங்களுக்கு கேமரா பொருத்துறது மட்டும் இஷ்யூ கிடையாது. கேமரா பொருத்துறதுலயும் மற்ற மாநிலங்களோட நம்ம அஹெடா தான் இருக்கும்ன்றது நிஜமான விஷயம். இங்க ஒரு ஜூரிஸ்டிக்ஷனல் இஷ்யூ இருக்கு. அந்த இடத்துல வந்து ரயில்வே போலீஸா நம்ம போலீஸா அது இரண்டும் சந்திக்கிற டயத்துல அதுதான் நிறைய விவாதிக்க வேண்டிய விஷயமாவும் இருக்கு. ஜூரிஸ்டிக்ஷன் இஷ்யூன்னு நம்ம அதை பேச முடியுமான்னு எனக்கு தெரியல. அப்படி ஒரு புறந்தள்ளி போகக்கூடிய ஒரு விஷயமா எனக்கு தெரியல. அது ஒரு ஜஸ்டிஃபிகபிள் ஆன்சர் நம்ம எடுத்துக்க முடியாது. ஜூரிஸ்டிக்ஷனுக்காக 3 நாட்கள் அதை யாருமே பார்க்கலையா உயர் அதிகாரிகள் வரைக்கும் கேள்விகள் இருக்குது. இப்ப போய் பார்க்கறதுல என்ன பிரச்சனை அதெல்லாமே நம்ம பேசலாம். சிதனன்ட்ட என்னோட கேள்வி என்னன்னா, நீங்க 2013 நினைக்கிறேன் 14ல ஒரு 13 அம்ச திட்டத்தை வெளியிட்டாங்க பெண்களுடைய பாதுகாப்புக்காக. அப்போ வினோதினி சம்பவத்துல தான் அதை தொடர்ந்து இந்த ஆசிட் சம்பவங்கள் நடந்த போது பெண்களுடைய பாதுகாப்புக்காக சொன்னீங்க. அதுல பல்வேறு அம்சங்கள் ரொம்ப சிறப்பாக இருந்தது. அதெல்லாம் இன்னைக்கு எக்ஸிக்யூட் ஆயிருந்தாலே பல விஷயங்களை தடுத்திருக்க முடியும். ஆனால் அதெல்லாமும் நடக்கல. முதல் முறையாக ஒரு மாநிலத்துல அந்த 13 அம்ச திட்டத்தை அறிவிச்சது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மட்டும்தான். செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் இஷ்யூ வந்து தமிழகம் இந்தியா முழுக்க வந்து தீப்பிடித்து எரிந்த பொழுது அதுல முதல்ல கொண்டு வந்து இன்னைக்கு கார்பரேட்ஸ்ல அந்த இம்ப்ளிமெண்டேஷனை முறையா பார்த்தது தமிழக அரசாங்கம். வேற எங்கேயுமே கிடையாது. இன்னைக்கு இந்தியாவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் டீல் பண்ணக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ் முழுக்க இம்ப்ளிமெண்ட் பண்ணது தமிழக அரசாங்கம் மட்டும்தான். இந்த டெல்லியிலே கூட எந்த இடத்துல நிர்பயா நிகழ்ச்சி நடந்ததோ அந்த இடத்துல கூட இந்த முழுக்க இம்ப்ளிமெண்ட் பண்ணல, நம்ம பண்ணியிருக்கோம். அம்மா அறிவித்த பேக்கேஜ் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஆனா இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த கொலையை வந்து ஒரு அந்த டிவி மேல வைக்கிறதுனால வந்து இது டிட்டரன்ஸ் இருக்கும்னு நான் நினைக்கல. இது வந்து சொல்லப்பட்ட ஒரு விஷயங்கள்ல ஒரு பாயிண்ட் வந்து பொது கட்டிடங்கள் அனைத்திலும் கண்காணிப்பு கேமராக்கள் நிறுவப்பட வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது. அதனை முழுமையாக அமல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும். இதெல்லாம் 2 ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்னது. ஆனால் பல இடங்கள்ல நம்ம நேரடியா பாக்குறோம். இன்னும் எத்தனை இடங்கள்ல இந்த கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கிறது. அதே போல பொது இடங்கள்ல சீருடை அணியாத காவலர்கள் இருப்பாங்க அப்படிங்கறதெல்லாம் சொல்லப்பட்ட பல விஷயங்கள். அதுல சில விஷயங்கள் நடத்தப்பட்டாலும் கூட நடத்தப்படாத பல விஷயங்கள் இன்னும் பெண்டிங்ல இருக்குன்னு சொல்ல வரேன். இல்ல பல இடங்கள்ல ஏன்னா அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு அரசாங்கம் முழுக்க ஃபண்ட் பண்ணல. ஈவன் ஒரு பப்ளிக்ல ஃபண்ட் எடுத்து எனக்கு தெரிஞ்சு என்னோட நான் முன்னால இருந்த சட்டமன்ற தொகுதியில எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க போலீஸ் ஆபீசர்ஸ் வந்து அந்த இடத்துல இருக்க தொழிலதிபர்களை கான்டாக்ட் பண்ணி இண்டஸ்ட்ரியை கான்டாக்ட் பண்ணி அந்த ஸ்பான்சர்ஷிப் வாங்க அலைஞ்சிட்டு இருந்ததை நான் பார்த்திருக்கேன். ஓகே, அந்த மாதிரி வந்து முயற்சி எடுத்திருக்காங்க போலீஸ் வந்து. இதுல அவங்க மேல பிளேம் பண்றதுக்கு பெருசா இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அது எங்க வருதுன்னா இந்த பயிற்சிகள் நீங்க அதுல சொன்ன ரொம்ப முக்கியமான விஷயம் காவல்துறை மேல எப்பவுமே வர்ற குற்றச்சாட்டு இது போன்று பாதிக்கப்படுகின்ற நேரங்கள்ல
அந்த பாதிக்கப்பட்டவர்களை அணுகுறது எப்படி அணுகுறாங்க அப்படிங்கிற விஷயங்கள், அது குறிப்பாக பாலியல் தொடர்பான வழக்குகள்ல சம்பந்தப்பட்டவங்க அல்லது இது போன்ற ஒரு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் சம்பந்தப்பட்டதுல விக்டிம் இவங்க எப்படி அப்ரோச் பண்றாங்க, ஒரு கண்ணியத்தோட நடத்துறாங்களா, அவங்களை என்ன மாதிரி அணுகுறாங்கிற கேள்விகளுக்கு எல்லாம் தான் அதுக்கான பயிற்சி அளிக்கப்படும்ங்கிறது ஒரு முக்கியமான அம்சம். அதுல சென்சிட்டிவிட்டி, ஜெண்டர் சென்சிட்டிவிட்டி பயிற்சி வந்து ஒவ்வொரு போலீஸ்லயும் இங்க கொடுத்திருக்கோம். இப்ப தமிழக அரசாங்கத்துல தான் முதல்ல பண்ணியிருக்கோம். இப்படியான ஒரு பயிற்சி கொடுக்கப்பட்ட நிலையில தான் நம்ம இன்னைக்கு சேலம் வழக்க பார்க்க வேண்டியிருக்கு. விழுப்பிரியாவோட அப்பா சொல்றாரு, வெளிப்படையாக ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. நாங்க முதல்ல எஸ்பியை போய் பார்த்தோம், கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். எஸ்பி டிஎஸ்பி கிட்ட போக சொன்னாரு, டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் கிட்ட போக சொன்னாரு, இன்ஸ்பெக்டர் சைபர் கிரைம் இன்ஸ்பெக்டர் போக சொல்றாரு. இது ஒரு டிராமால இருக்கிற ஒரு குடும்பம், இத்தனை இடங்களை பாஸ் பண்ணி போக வேண்டிய ஒரு சூழல். இது ஒட்டுமொத்த சிஸ்டத்தை நம்ம क्वेश्चन பண்ண வேண்டியிருக்கு. அதன் பிறகு 2000 ரூபாய் பணமும் செல்போனும் வாங்கி கொடுத்த பிறகுதான் நீங்க பிரச்சனைகளை அணுக முடியுங்கிற ஒரு சூழல். அந்த தந்தையுடைய வாக்குமூலத்தை மட்டும் வச்சு நீங்க பார்க்க கூடாதுன்னு என்னுடைய கருத்து. வினுப்பிரியாவுடைய எழுத்தை கூட எங்க அப்பாவும் அம்மாவும் கூட அவங்க கூட என்ன புரிஞ்சுக்கலன்னு தான் முதல்ல சொல்றாங்க. அந்த பொண்ணு அது வந்து சமூக அமைப்பு, பெற்றோர்களுடைய கடமை, அதையும் நம்ம பேச போறோம். அதற்கு முன்னதாக ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனா இந்த விஷயங்களை எப்படி அப்ரோச் பண்ணணும்ன்ற பிரச்சனை இருக்குல்ல. நம்ம ஒட்டுமொத்தமா அதை சொல்லி புறந்தள்ளிட முடியாது. அந்த பொண்ணு அவங்களுக்கான இன்டர்னல் பிரஷர்ஸ் இருந்திருக்கு, இதெல்லாம் வேறு. ஆனால் இப்படியான ஒரு வழக்கை கையாளுற இடங்கள்ல காவல்துறைக்கு இந்த பயிற்சி கொடுக்கப்பட்டிருந்ததுனால், நான் அதுதான் திரு சித்தனன்ட்ட கேட்க வேண்டியிருக்கிறது. நீங்க தொடர்ந்து பயிற்சிகளை இதை கொடுத்துட்டு இருக்கிறீங்க, ஆனாலும் கூட எக்ஸிகியூஷன் பார்ட்ல அது ஏன் நடைமுறைக்கு வர முடியல? இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்போது இன்னைக்கு எஸ்பியே வந்து வெளிப்படையா வந்து மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு சூழல்ல அதுக்கு நான் பொறுப்பேற்கிறேன் அப்படிங்கிறாரு சேலம் எஸ்பி. சொல்லிட்டு இதை நான் வந்து என்னுடைய கேஸா நான் எடுத்து நான் நடத்துறேன்றாரு. அங்க ஒரு 2 விஷயங்களை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஒண்ணு வந்து இப்படி அலைக்கழிக்கப்பட்டது, அப்புறம் ஒரு பக்கம் லஞ்சம் வாங்கினது. இந்த குற்றச்சாட்டுகளை தடந்தி 15 நாட்கள் ஆகும் இதை பிளாக் பண்றதுக்கு இந்த Facebook பேஜ அப்படின்னு சொன்னவங்க, அந்த மரணம் நிகழ்ந்த பிறகு ஒரே மணி நேரத்தில் இதை நடத்த முடியுதுன்னா இந்த மரணத்தை தவிர்த்திருக்கலாம்ல. இங்க எந்த இடத்துல நடைமுறை சிக்கல் வருது? ஏற்கனவே மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் சொன்ன மாதிரி இதுல நிறைய ஒரு புரிதல் ஏற்படணும், சென்சிட்டேஷன் ஏற்படும் அப்படிங்கிறதுக்கு போலீஸ் அகாடமியில் வந்து நிறைய பயிற்சி கொடுத்துட்டு இருக்கோம். அடிப்படை பயிற்சிகள் இப்போ சப் இன்ஸ்பெக்டர்ஸ் ஒரு 1033 பேர் ட்ரைனிங் இருக்கிறாங்க. அப்புறம் டைரக்ட் எஸ்ஐஸும் வர்றாங்க, அவங்களுக்கெல்லாம் எக்ஸ்டென்சிவ் பயிற்சி கொடுக்குறாங்க. அதே மாதிரி இப்போ வேலையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே கேப்சூல் கோர்சஸ், ஸ்பெஷலைஸ் கோர்சஸ் அரேஞ்ச் பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு நிறைய பண்றோம் நாங்க. நீங்க சொன்ன மாதிரி இந்த பெண்களுக்கு எதிரான குற்றங்கள்ல சிறந்த ஒரு புரிதல் இல்லை, அல்லது விக்டிமை வந்து சரியா ட்ரீட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் நிறையவே இருந்தது. நாங்களும் இப்போ வைஸ் பிரின்சிபல் வந்திருக்கோம், பிரின்சிபல் இருந்திருக்கோம். அப்போ நிறைய கோர்ஸ் நாங்களே மாடியூல் பண்ணிருக்கோம், நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் கூட்டு வந்து எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க டெல்லி நடந்த நிர்பயா வழக்குக்கு அப்புறம் கிரிமினல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2013 கொண்டு வந்த பிறகு இந்தியன் பினல் கிரிமினல் ப்ரொசீஜர் கோட்ல 154 சிஆர்பிசிவை அமெண்ட் பண்ணிட்டாங்க. அதுல ஒரு பாலியல் ரீதியாக ஒரு பெண்ணுக்கு நீங்க சொன்ன மாதிரி இந்த மாதிரி கேஸ்ல, அதாவது ஒரு ஆபாசமாக சித்தரித்து அனுப்புறது, ஒரு ஸ்டாக்கிங் பண்றது, வாயுருசம் பண்றது, செக்ஷுவலி ஹராஸ் பண்றது, வெதர் பிசிக்கலா பண்ணா சரி, ஆன்லைன்ல பண்ணாலும் சரி, அல்லது பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்துற மாதிரி அந்த கம்ப்ளைண்ட், இந்த மாதிரி ஏதாவது கம்ப்ளைண்ட் ஒரு 10 செக்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி செக்ஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா அதை ஒரு பெண் காவல் அலுவலர் தான் வாக்குமூலம் பதிவு செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு மேண்டேட்டை கொண்டாந்தாங்க. அந்த பெண்மணி ஒரு பிசிக்கலி ஆர் மென்டலி சேலஞ்சு பர்சனாக இருந்தால் அவங்க வீட்டுக்கு தான் போய் ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பா ரெக்கார்ட் பண்ணணும். அப்படி ரெக்கார்ட் பண்ற ஸ்டேட்மெண்ட் வீடியோ ரெக்கார்ட் பண்ணணும், கண்டிப்பா பண்ணியே ஆகணும். இவங்க வந்து என்னதான் இருந்தா கூட இந்த பால் ரீதியாக தாக்கப்பட்ட இந்த பாதிக்கப்பட்டவர்கள் பின்னாடி சமூக காரணிகளால் பின்னாடி பின்வாங்கிடுவாங்க. நமக்கு வேண்டாம், இந்த அவமானம் வேண்டாம் சொல்லி நாளைக்கு குற்றவாளிகள் ஈஸியா தப்பிச்சிருவாங்க. அதனால 164 சப்செக்ஷன் 5 கேபிட்டல் ஏல அவங்களுடைய வாக்குமூலத்தை நீதிபதியின் முன்பு கொண்டு சென்று as soon as possible இந்த மந்த்துக்குள்ள ரெக்கார்ட் பண்ணி கண்டிப்பா பண்ணணும். இதெல்லாம் மேண்டேட்டரியா ஷால் போலீஸ் அதிகாரி பண்ணலன்னா 166A ஐபிஎஸ்ல அந்த காவல்துறை அதிகாரி தண்டிக்கப்பட வேண்டியவர், அவர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி சட்ட திருத்தம் கொண்டு வந்து 3/2/2013 வந்துருச்சு. சட்டத்திட்டம் வந்துருச்சு. போலீஸ் அலுவலர்கள் நீங்க உங்க டியூட்டியை ஒழுங்கா செய்யலனா நீங்க ஜெயிலுக்கு போய் தான் ஆகணும். பெண்கள் விஷயத்துல உங்க வீட்டுல உங்க அம்மாவுக்கோ, உங்க தங்கச்சிக்கோ, உங்க ஒய்ஃபுக்கோ, உங்க அக்கா, உங்க குழந்தைக்கோ, டாக்டருக்கோ அந்த மாதிரி பிரச்சனை இருந்தா என்ன மாதிரி செய்வீங்களோ அதே மாதிரி let us step into the shoes of the victims with sympathy and empathy பண்ணுங்க அப்படின்னு சொல்லி திருப்பி 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 நாங்க எவ்வளவு ட்ரைனிங் கொடுத்துட்டு வரோம். ஆனால் பல்வேறு மன அழுத்தங்கள், பல்வேறு பற்றாக்குறை, இதுல இந்த கீழமை லெவலில் உள்ள அலுவலர்களுக்கு நிறைய இது செய்திகள் போகல. எஸ்ஐ லெவல்ல, இன்ஸ்பெக்டர் லெவல்ல நிறைய பண்றோம். அதுலயும் நிறைய பேர் ரேங்க் மேட் எஸ்ஐஸ் இருக்காங்க, அவங்களுக்கு இன்னும் போதிய பயிற்சி பத்தாது. இப்ப இந்த சேலம் இன்சிடென்ட் சொன்னீங்க, அந்த இன்சிடென்ட் எனக்கெல்லாம் கேட்கும்போது மிக வருத்தத்துக்குரியது. காவல்துறை கண்காணிப்பாளரிடம் எஸ்பியிடம் புகார் கொடுத்த உடனே எஸ்பியே எழுதியிருக்கணும்,
இன்ஸ்பெக்டர் சோ ரிஜிஸ்டர் கேஸ் அண்டர் செக்ஷன் எழுதிக்கணும். ஏன் ஃபார் ஃபர்தர் ஆக்ஷன் டிஎஸ்பி அனுப்புறாங்க? இன்னைக்கு செக்ஷன் 78 இந்தியன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட்ல ஆல் இன்ஸ்பெக்டர்ஸ் ஆர் அப்பாயிண்டட் as இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீசர்ஸ். முன்னாடி டிஎஸ்பி இருந்து 2008ல மாத்திட்டாங்க. அப்படி இருக்கும்போது சைபர் கிரைம் போலீஸ் தான் இதுல வந்து பவர் இருக்கு, நீங்க அங்க போங்க அந்த இன்ஸ்பெக்டர் சொன்னாரா தப்பு. மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்ட இதுல வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண முடியும்ங்கிறதுக்கான எல்லா இன்ஸ்பெக்டர்ஸ்க்குமே அந்த ரைட்ஸ் இருக்கு. எல்லா இன்ஸ்பெக்டர்ஸும் ஆல் தி பவர் டு கண்டக்ட் இன்வெஸ்டிகேஷன் ரிஜிஸ்டர் கேஸ் அண்டர் செக்ஷன் 78 ஸ்பெஷலைஸ்ட் கேஸ்னா அவர் சைபர் கிரைம்க்கு அனுப்பியிருந்தாலும் கூட ஆனால் இவரே அதை எடுத்து நடத்த வழக்கு பதிவு செய்து சைபர் கிரைம் வழக்கு பதிவு செய்து வேணா மேற்கொண்டு உதவிகளை அவர் வந்து சைபர் கிரைம் செல் இருந்து பெற்றிருக்கலாம், எக்ஸ்பர்ட்ஸ் இருந்து பெற்றிருக்கலாம். அப்படி பண்ணாம போனது இடையில ஒரு கான்ஸ்டபிள் வந்து அல்லது ஹெட் கான்ஸ்டபிள் வந்து இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னு சொல்றதுனா மிகப்பெரிய அவமானம். அதுல போலீஸ் டிபார்ட்மெண்ட்லயே இது வந்து தன்னுடைய ஒரு தலைகுணமான இன்சிடென்ட் நினைச்சிட்டு இருக்காங்க. மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கிறாங்க. ஆனால் ஒரு சில பேர் தப்பு பண்ற வச்சுட்டு போலீஸ் இப்படிதான் பண்ணுவாங்களோ அப்படின்னு பதிவுபடுத்த விட பொதுமைப்படுத்துறது இல்ல. பொதுவா ஒரு பாதிக்கப்பட்ட பெண் குறிப்பாகவே நீங்க வந்து இந்த மாதிரியான குற்ற செயல்கள் அப்படின்னு பெண்களுக்கு எதிராக நடந்த போது நம்ம சமூகத்தினுடைய மனத்தடை பல்வேறு ஒரு காரணிகளால ரிப்போர்ட்டிங் அப்படிங்கறதே ரொம்ப ரொம்ப குறைச்சல் தான். இன்னைக்கு வந்து எல்லாரும் பாதிக்கப்பட்டவங்க நீங்க சொல்றீங்க அவங்க மனசுல வெளியே கொட்டணும்னா ஒரு பெண் காவலர் இருக்கணும்னு சொல்லிட்டு சட்டத்திலேயே கொண்டு வரப்பட்டது அங்கீகாரம் இல்ல. நீங்க ஒரு மகளிர் காவல் இதுல இந்த மாதிரி இடங்கள்ல பல இடங்கள்ல பாதிக்கப்பட்ட பெண் வந்து அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசுறதே ரொம்ப அரிது. ஏன்னா இதை எப்படி நம்ம கொண்டு போறதுங்கிற சிக்கல்களோட தான் இருக்கிறாங்க. அப்படியான சூழல்ல நீங்க குறைந்தபட்சமாக இதெல்லாம் இருக்கு ஆக்ட் படி நமக்கு வந்து இன்னைக்கு கண்டிப்பா பண்ணுங்கிறது இன்ஸ்ட்ரக்ஷன் நிறைய இருக்கு. ஆனா இன்னமும் சரியா பண்ணலங்கிறது எனக்கே மனக்குறை இருக்குது. ஆமா, இந்த மிக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். எக்ஸிகியூஷன் பார்ட்ல இதை எப்படி கொண்டு போறது, அதுல இருக்கிற சிக்கல்கள் என்ன, இது போன்ற விஷயங்களை ஒவ்வொரு முறையும் ஹைலைட் ஆகும்போது பேசுறோம். பல நேரங்கள்ல இன்னும் கூட சொல்ல போனோம்னா இது எவ்வளவு தூரம் அதிகமாக பேசப்பட வேண்டுமோ, சுவாதியோடைய சம்பவமோ அல்லது வினுப்பிரியா சம்பவமோ, பேசப்படாத பல்வேறு சம்பவங்கள் நடந்துட்டு இருக்குது. குறிப்பாக இன்னைக்கு வந்து நகர்ப்புறங்கள் நடக்கிற இந்த மாதிரி நிகழ்வுகளுக்கு நம்ம வந்து குறைந்தபட்சம் விவாதமாக நடக்கிறது. ஆனால் நிறைய ரிப்போர்ட் ஆகாத பல சம்பவங்களும் கூட நடந்துட்டு இருக்குது. அதையும் தடுக்க வேண்டி இருக்கிறது. நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேச தொடரும். நம்ம திரு சிதனன் சொன்ன ஒரு விஷயமும் கவனிக்க வேண்டியிருக்கு. நம்ம அந்த பெற்றோரை குறிப்பிட்டு பேசலனாலும் குறிப்பாக இந்த மாதிரி சம்பவங்கள்ல பாதிக்கப்படுற பெண்களுக்கு சமூகம் அல்லது குடும்பம் கொடுக்கிற அந்த அழுத்தம் அப்படிங்கறதையும் நம்ம வந்து அட்ரஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஒரு தைரியமாக அல்லது இந்த விஷயங்களை பேசக்கூடிய இடத்துல எத்தனை குடும்பங்கள் இருக்கு இந்த பிரச்சனைகளை சொல்ற இடத்துல ரொம்ப ரொம்ப குறைச்சலுங்க. ஒரு பொண்ணுக்கு வந்து அதுலயும் குறிப்பாக இளம் பெண்கள், ஒரு கல்யாணம் ஆகாத பெண்கள் அப்படின்னு சொன்னா அந்த குற்றச்செயல் அப்படின்னு அந்த பெண்ணுக்கு எதிராக நடந்ததுன்னா அந்த பெண் இதை விட சொல்லுவாங்க ஒரு தடவை தான் அந்த பெண்ணுக்கு எதிராக குற்றம் நடக்குது, ஆனா அதுக்கப்புறம் அது வெளியில வந்ததுக்கு அப்புறம் பல முறை அதற்காக அவள் பாதிக்கப்படுகிறார்னு. இந்த சுவாதியோட கேஸ்ல கூட அவங்க அப்பா கிட்ட நான் பேசிட்டு இருக்கும் போது சொன்னாரு, என் பொண்ணு இறந்தது எனக்கு ஒரு ஆற்ற முடியாத துயரம், ஆனா என் பெண்ணை பத்தி வரக்கூடிய தகவல்களும் இதையும் பார்த்தோன்னு சொன்னா எங்களுக்கு உண்மையாவே குடும்பம் அதை விட ஒரு கடுமையான மன அழுத்தத்துக்கு நாங்க உள்ளா இருக்கோம் அப்படின்னாரு. இதெல்லாம் பல்வேறு காரணங்கள் இருக்கு. ஒரு சமுதாயத்துல ஒரு பாதிப்படைந்த பெண் அப்படிங்கிற ஒரு பார்வை போயிட்டு உடனே ஒரு குற்றச்செயல் நடந்தோன்னா அடுத்தது என்ன வருது, அந்த பெண்ணோட கேரக்டர் எப்படி, அவ எப்படி ட்ரெஸ் பண்ணியிருந்தா, அவ யாரெல்லாம் தொடர்பு, இந்த மாதிரி அதாவது குற்றத்தை குற்றமா பாக்குறத விட்டுட்டு அதுக்கு பின்னால நீங்க ஒவ்வொருத்தரையும் இதே வந்து ஒரு ஆண் பாதிக்கப்பட்ட அவன் கேரக்டர் பேசுறாங்க வரதுல. அது பொது புத்தியில மட்டும் இல்ல, நான் திருப்பி உங்கள்ட்ட வர வேண்டியிருக்கு. போலீஸோட பார்வையே இன்வெஸ்டிகேஷனே கூட அப்படிதான் போகுது பல நேரங்கள்ல. அந்த கேள்வி வந்து குறிப்பா நீங்க வந்து இன்னைக்கு ஊடகங்கள்ல சில ஊடகங்கள்ல அப்படியான செய்திகள் வர்றதுக்கும் கூட விசாரணை அதிகாரிகள் சொல்ற இந்த பார்வை இருக்குல்ல, இது எப்ப மாறப்போகுது? ஏன்னா நீங்க வந்து ஒரு ஆண் கொல்லப்படுறா, ஒரு சடலமாக்கப்படுறா அப்படின்னா உடனடியாக அவனுக்காக பாக்குற விஷயங்கள்ல முன்விரோதம் இருந்துச்சா, குடும்ப தகராறு இருந்துச்சா, இல்ல வேலை செய்யற இடத்துல பிரச்சனை இருந்துச்சான்னு பாக்குறாங்களே தவிர அவனுக்கான இந்த மாதிரி ஒரு இல்லீகல் அஃபேர் இந்த மாதிரியான எந்த எண்ணங்களையும் ஃபர்ஸ்டுக்குள்ள போறது இல்லை. ஆனால் பெண் என்றால் ஏன் அப்படி முதல் பார்வையிலே அப்படி போகுது விசாரணைகள்? ஒரு விஷயம் நான் சொல்ல, இந்த ஜெண்டர் சென்சிட்டிவிட்டி பத்தி சார் வந்து நாங்க வந்து சென்சிடைஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னேன். 2001 அதிமுக ஆட்சி காலத்துல 2 சென்சிடைசேஷன் கோர்ஸ் நடத்தினாங்க. ஒன்னு SC/ST கேஸ் அவங்களுக்கான சட்டங்களை பற்றின ஒரு சென்சிடைசேஷன், அடுத்தது வந்து ஜெண்டர் சென்சிடைசேஷன். அது வந்து அவங்க திலகவதி IPS அவங்க முன்முயற்சியில் தான் அது நடத்தப்பட்டது. அதில் நான்லாம் போய் வகுப்பு எடுத்திருக்கோம் அவங்க அதிகாரிகள் மத்தியில். அதில் முக்கியமாக அதை வந்து தொடர்ச்சியாக அவங்க வந்து செய்திருந்தால் இன்னைக்கே வந்து
நிறைய சிறப்பு சட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு. குறிப்பாக அண்மையில் கொண்டு வந்த இந்த பாலியல் வன்கொடுமை தடுப்பு சட்டம், இது மாதிரியான சட்டங்கள் இல்லாமல் அதே மாதிரி சிறார்களுக்கு எதிரான சட்டங்கள், இதை பற்றியன சுத்தமாக காவல் அதிகாரிகளுக்கு தேவை. அது மாதிரி ஒரு குற்றம் நடந்ததுன்னா அது வழக்கு எங்கே பதியுதுங்கிறதே தெரியல. அதே போல் வன்கொடுமை தடுப்பு சட்டம், SC/ST சட்டங்களும் பற்றி, ஸ்பெஷல் ஆக்ட்ஸ் பற்றி அவங்களுக்கு போதுமான அவேர்னஸ் இல்லை. கீழே இல்லை, மேலே வரைக்குமே இருக்குது. அதே மாதிரி தான் இருக்குது. உதாரணத்துக்கு SC/STனா 310 தான் அவங்களுக்கு, அது எதுக்கு போடுறாங்கன்னே தெரியாது. இந்த மாதிரியான சென்சிடைசேஷன் கோர்சஸ் அவங்களுக்கு நிச்சயமாக அதிகாரிகளுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. இவங்க 2013 நீங்கள் சொன்ன அந்த 13 அம்சம் சொன்னப்போ கூட நாங்கள்லாம் அதுக்கு கோரிக்கை வச்சோம், இதை நீங்கள் தொடர்ச்சியாக கொண்டு வரணும்னு சொல்லி. ஆனால் இது வரைக்கும் செய்யவே இல்லை. இன்னைக்கு சிறப்பு சட்டங்கள் கொண்டு வரும்போது அதற்கான கட்டமைப்புகளை ஏற்படுத்த சொல்லி அந்த சட்ட விதிகளில் இருக்கு. ஒரு மாவட்ட அளவில் அதுக்கான குழுக்களை ஏற்படுத்தணும், அது மாதிரியான அதிகாரிகள், புலனாய்வு அதிகாரிகளை அசைன் பண்ணணும். இது என்ன பண்றாங்கன்னா, இருக்கிற அதிகாரிகள் மேலே 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 அவங்களையே அதே அதிகாரிகளை இதுக்கும் சிறப்பு அதிகாரின்னு சும்மா அசைன் பண்ணி அவங்களை ரிப்போர்ட் மட்டும் அனுப்பிடுறாங்க, நாங்கள் இதை பண்ணிடுறோம்னு சொல்லிட்டு. அவர் ஒரே ஆள் மேலே எல்லா பேர்டனும் வரும்போது நிச்சயமாக அவங்களால செய்ய முடியாது. ஏற்கனவே இதெல்லாம் நீங்க கொண்டு வரீங்களா? பொதுவான இந்த பார்வையில இருந்து நீங்க இன்வெஸ்டிகேஷன் போறதே உடனே இப்படிதான் வருது. இது ஏன் இப்படி வருது? இதை மாற்றத்துக்கான எந்த முயற்சியாவது இருக்குதா? இல்ல, கண்டிப்பா நாங்க சொல்றோம். என்னைக்குமே நாங்க போலீஸ் ஸ்டேஷன், நானும் போலீஸ் அகாடமில இப்ப கூட கிளாஸ் எடுக்கிறோம். நிறைய டைரக்ட் SIஸ்க்கு, DSPஸ்க்கு அல்லது சர்வீஸ் ஆஃபீஸ் நிறைய கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம். அது நிறைய பண்ணிட்டு இருக்கோம். ஒரு கேஸ் ரிப்போர்ட் ஆனாலே அதுல பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணோ, அது பெண் பாதிக்கப்பட்டதை நீங்க குறிப்பா கேட்டீங்க. நீங்க ஆண் யாருன்னா சரி, ஒரு விக்டிம் இருந்தாலே ஒரு ப்ரீ கன்சீவ்டு ஐடியாவில் எடுத்தவொடனே இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. முதல்ல மெட்டீரியல் ஃபேக்ட் எல்லாமே கலெக்ட் பண்ணி அப்படியே கொண்டு வந்து மோட்டிவ் பண்ணி கடைசியில தான் அக்யூஸா ஃபிக்ஸ் பண்ண தவிர, முதல்லயே இதுதான் மோட்டிவ், இவன் தான் அக்யூஸா இருப்பான் அப்படிங்கிற மாதிரி உங்க மைண்டை நீங்க லாக் பண்ணிட்டீங்கன்னா வேற எங்கேயும் போகவே முடியாது. மிக கொடுமையானது. இரண்டாவது, உண்மை குற்றவாளி தப்பி விடுவான். இது எல்லாத்தையும் விட இந்த மாதிரி நீங்க வெளியே சில தகவலை சொன்னாலே ஏற்கனவே பாதிக்கப்பட்டவர்களுடைய அந்த மனநிலை அல்ல அவங்களுடைய குடும்பத்தினுடைய மனநிலை மேலும் மேலும் பாதிக்கப்படும். மறுபடியும் ரீவிக்டிமைஸ் பண்ணப்படுவாங்க. அவங்க அந்த மாதிரி கொடுமையை போலீசார் செய்யவே கூடாது. உண்மையிலேயே அந்த மாதிரி ஒரு காரணம் இருந்தா கூட, அந்த நீங்க சொன்ன மாதிரி ஒரு காரணங்கள் இருந்தா கூட அது வெளிப்படையாக நம்ம சொல்லவே கூடாது. சார்ஜ் ஷீட் போடும்போது என்ன காரணங்கள் வரலாமே தவிர மற்றபடி அது வெளிப்படையாக சொல்லக்கூடாதுன்னு சொல்றோம். இப்ப நீங்க ஊடகங்கள் அதிகமாக பெருகிருச்சு. நிறைய பேர் பிரிண்ட் மீடியாவும் விஷுவல் மீடியா இருக்கும்போது உங்களுக்கு ஏதாவது தகவல் போய் அந்த இன்வெஸ்டிகேட்டிவ் ஆஃபீஸர் நீங்க பேசவே முடியாது. அவர் அவ்வளவு பிஸியா இருப்பாரு, அவ்வளவு மூளை கசக்கிட்டு இருப்பாரு. அவருக்கு நிறைய டீம் வச்சிருப்பாரு. ஏதாவது ஒரு டீம் கேட்கும்போது ஏதாவது ஒரு ஆளுக்கு இல்ல இப்படித்தான் இருக்குங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது குறிப்பா ஒரு அந்த விக்டிம் ஒரு குறைந்த வயசு உள்ள ஒரு பெண்ணாக இருந்தானா உடனே இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா இப்படி இருக்கு யாராவது சொல்லிருப்பாங்களே தவிர, இப்பெல்லாம் இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் ரொம்ப டைட்டில் தான் இருப்பாங்க. நீங்களே கூட பேசி பாருங்க, சொல்லவே மாட்டாங்க. நாங்க சொல்லக்கூடாது அப்படிங்கிறது அவங்களுக்கு பயிற்சி அளித்திருக்கோம். ஏன்னா இது டிஸ்டார்ட் ஆயிடும். ஒன்ஸ் எஸ்டாப்லிஷ் ஆகி இதுதான் மோட்டிவ், இவன் தான் அக்யூஸ்னா அப்ப சொல்றது தப்பு கிடையாது. அது அந்த மாதிரியான ஒரு எல்லைக்கு போறதுக்கு முன்னாடியே டே 1ல இம்மீடியட்டா வர்றது இப்படிதான் வருது. உடனடியாக கேள்வி எழுப்பப்படுறது. அந்த மனநிலை எல்லாம் மனவாதத்தை ரொம்ப மாற்றுறதுக்கு மிகப்பெரிய பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கு. நிறைய பண்றாங்க. இப்ப கூட இந்த மூலத்தை வந்த செய்திகள்லாம் காவல்துறை அலுவலகமா வரவே இல்லை. எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு ஏன்னா நான் எனக்கு எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ். ஆல்மோஸ்ட் நீங்க இன்ஸ்பெக்டர், DSP, SP பாத்தீங்கன்னா 80% ஸ்டூடெண்ட்ஸ். ஆனால் அவங்களுக்கு எல்லாம் மறுபடியும் சொல்றேன், இப்ப நானே கேட்ட கூட என்கிட்ட சொல்ல மாட்டாங்க. அவங்க சார் இன்னும் ப்ரோ பண்ணிட்டு இருக்கோம் சார், நீங்க பயிற்சி கொடுக்கறோம்னு சொல்லுங்க, நீங்க பயிற்சி கொடுக்கறோம்னு சொல்லுங்க, ஆனால் அது எக்ஸிக்யூட் ஆயிருக்குதா இது நடைமுறையில் இருக்குன்னு சொல்றத நானுமே இருக்க மாட்டேன். எனக்கு நான் நேரடியாக இந்த விஷயங்கள் சொல்லுங்க. 2 மாச கோர்ஸ் நீங்க குடுக்குறீங்க. என்னதான் கிளாஸ்ல எல்லாம் சொல்லி கொடுத்தாலும் அடிப்படையில ஒவ்வொருத்தருடைய வளர்ப்பு, ஒவ்வொருத்தரோட மனநிலை அப்படிங்கறது ஒண்ணு இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி காவல் நிலையத்துறை பயிற்சி ஒரு பக்கம் கொடுத்துட்டே தான் இருக்கும். ஆனாலும் பொதுவாக சமூகத்தினுடைய ஒரு தாக்கம் இது எல்லாமே அவங்க கிட்ட இருக்கு. கண்டிப்பா மேடம். ஏன்னா காவல்துறை வானத்துல இருந்து வரல, உங்க வீட்ல இருந்து எங்க வீட்ல இருந்து வருது. நம்ம சமூகம் நல்லா இருந்தோம்னா சமூகத்துல இருந்து வரக்கூடிய காவல்துறை இருப்பாங்க. எக்ஸிகியூஷன் மோசமா இருந்தா அவங்களுக்கு இன்னும் அதான் இப்ப நீங்க மற்றவர்களை விட அவங்களுக்கு பொறுப்பே அதிகமா இருந்தா நீங்க தான் எக்ஸிக்யூட் பண்ற ட்ரெய்னிங் நிறைய தரா. 1 இயர் கண்டினியூஸ் பேசிக் ட்ரெய்னிங் தரறான். இந்த மாதிரியான வழக்குகளை நீதிமன்றங்கள் எப்படி அணுகுகிறது? இதுல ஒரு இப்ப நீங்க சொன்ன மாதிரி மகளிருக்கான சிறப்பு நீதிமன்றங்கள் இதெல்லாம் இருந்தாலும் கூட அதுலயும் உங்களுக்கு ஒரு இறுதி தீர்ப்பு அப்படிங்கிறது உடனடியா கிடைக்கல. நீங்க சொல்றீங்க வழக்குகள் அதிகமாக இருக்கிறது, அதனால இதையும் 10ஓடு 11 பார்க்க முடியாது, அப்படி உடனடியா போயிட முடியாதுன்னாலும் கூட குறைந்தபட்சம் இதுல ஒரு அக்கறையோட இதை நீதிமன்றங்கள் அணுகுகின்றன அப்படின்னு பார்க்க முடியுமா?
அந்த நீதிமன்றம் அணுக தயாராக இருக்காங்க. ஆனால் அந்த மறை தான் ப்ரொசீஜர் இஸ் ஹேண்ட்மேட் ஆஃப் லா அப்படிம்பாங்க. ஒரு குற்றம் நடைபெறுகிறதுன்னு சொல்லும்போது அது குற்றத்தினுடைய விவரங்கள் நீதிமன்றம் வரும்போது முதல் முறையாக சாட்சிகள் சொல்லப்படுகின்றன, ஸ்டேட்மெண்ட் சொல்லப்படுகின்றன. அந்த வரக்கூடிய சாட்சிகள் 90% ஸ்டாக் விட்னஸஸாக இருக்கிறாங்க ஒழிய நேரடியாக பார்த்து அவங்க அம்மா சொன்ன மாதிரி வர பயப்படுறாங்க, எதுக்கு போகணும் நாமன்னு பண்ணுறாங்க. அதை எப்படி பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். நான் இன்றைக்கில் என்னுடைய கருத்து அன்று முதல் சொல்லியிருக்கேன்னா, பர்டன் ஆஃப் ப்ரூஃப் ஷுட் பி ஆன் தி அக்யூஸ்ட். யார் அக்யூஸ்க்கு அந்த இடத்துக்கு நீ ஏன் போனேன், சிசிடிவிலும் என்னுடைய பேர் இருக்குது, பக்கத்தில் நிற்கிறேன், அங்கே போகிற காரணம் என்ன, உன் கையில் கத்திட்டு அவனை கேட்கணும். அந்த பர்டன் ஆஃப் ப்ரூஃபுங்கிற இது எல்லா ஆக்டும் வந்துருச்சு. இப்போது இன்கம் டேக்ஸ் ஆக்ட் வந்துருச்சு, கஸ்டம்ஸ் ஆக்டில் வந்துருச்சு, அது வேறு மற்ற ஆக்டில் பார்த்தீங்கன்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஆக்ட்லாம் உங்கள் கையில் பணம் தான் நீங்கள் தான் எக்ஸ்பிளைன் பண்ணணும், அவங்க ப்ரூஃப் பண்ண தேவையில்லை. அதுபோல் கஸ்டம்ஸ் ஆக்டில் என் கையில் ஸ்பெஷல் ஆர்டிகல்ஸ்னால் ஐ காட் எக்ஸ்பிளைன். ட்ரக்ஸ் ஆக்டில் இஃப் ஐ காட் கஞ்சா வித் ஐ காட் எக்ஸ்பிளைன். இதுபோல் சட்டத்தின் நடைமுறையை மாற்றி அமைத்தால்தான் நீதிமன்றங்கள் விரைவாக செயல்படுத்த முடியும். போலீஸினுடைய பேர்டனும் குறையும். இன்வெஸ்டிகேஷனில் இப்போ நான் நிறைய 90% அது வழக்குகள் பார்த்தீங்கன்னா குற்றம் நான் செய்தேன் என்று சொல்லக்கூடியவன் சொல்கிறான் கோர்ட்டில். ஒரு சிலர் ஃபோர்ஸ் சொல்கிறது வேறு பாயிண்ட்டு. அதை கூட ஏற்று மறைக்கிறது நம்ம பிகாஸ் வி பிலாங் டு தி பிரிட்டிஷ் சிஸ்டம். நான் ஒய்ஃபோடைய தலையை எடுத்துகிட்டு வரேன், போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரேன், நான் தான் கொடுத்துருக்கேன் சொன்னால் கூட நோ ஏற்றுக்கிற மாட்டோம். அவர் சொல்கிற ஸ்டேட்மெண்ட் ஷுட் மேட் பிஃபோர் தி மேஜிஸ்ட்ரேட். எதுக்காக? ஒய் டோன்ட் யூ பிலீவ் தி போலீஸ் மேன்? 10 பேர்ல 5 பேர் மோசம் எல்லா துறையிலும் இருக்குது. நீங்க இப்ப காவல்துறை கிட்டே இந்த அதிகாரங்கள் இருக்கலாம், ஏன் இருக்கக்கூடாது, ஏன் மறுக்கணும்? காவல்துறை சீர்திருத்தங்களை பத்தி பேசுற மனித உரிமை ஆர்வலர்கள் பெரும்பாலும் இதை தவறாக கையாளப்படுதுங்கிறதா சொல்றாங்க. அந்த இடத்துல ஏன் சொல்றேன்னா, காவல்துறை பெரும்பாலும் தப்பா பாக்குறீங்க. பாட்டா இருக்கு. அரசாங்கம் அவர்களை எளிதாக ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும், பொறுப்புல இருக்கிறவங்க அப்படிங்கறது பார்வைதான். நீதிமன்றங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாதுன்னு ஒரு குறைந்தபட்ச நம்பிக்கை இருக்கு. இல்ல அதான் சொல்றேன். இன்றைக்கு நிலைமை நான் சொல்ல வரேன், ஒரு பொறுப்பு இருக்கக்கூடிய மனிதர் இப்போ நாளைக்கு வானதி சீனிவாசன் ஒரு பொறுப்பு வந்தான்னு சொன்னா அவங்களுக்கு பொறுப்புகள் தெரியும். ஆஸ் எ ஹியூமன் பீயிங். இப்போ போலீஸ் ஆகிறவங்க யார் நீங்க வர்றீங்க, போலீஸ் வர்றீங்கன்னா அவனை ஏன் நம்ப கூடாதுன்னு கேட்கிறேன். ஏன் நம்ப கூடாது? எத்தனை சம்பவங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம்ல, எங்கெல்லாம் மாற்றுங்க. இன்னைக்கு வினுப்பிரியாவுடைய இன்சிடென்ட்டே பாருங்க, இது காவல்துறை கிட்ட தான் போச்சு. நீங்க ஒருவேளை அவங்ககிட்ட எல்லா அதிகாரமும் இருந்தா இது என்னவா இருக்க முடியும்? இன்னொரு உதாரணம் சொல்ல முடியும் சார். ஒரு 2 நீதிபதிகள் மீது ஃபேஸ்புக்லையும் ஒரு 2 பேரை போட்டாங்க சார். இது என்னுடைய கிரைம் பீப்புள், அவங்கெல்லாம் கண்டுபிடிக்கணும் போலீஸில். என்னுடைய கிரைம் பீப்புள் அதாவது சைபர் கிரைமில் ஒர்க் பண்ணுற பீப்புள் கண்டுபிடிச்சி இவன் தான் சொல்லி போய் ஹைகோர்ட்டில் அவரோட ஃபைல் பண்ணுறாங்க. போலீஸார் ஒன்றும் பண்ண முடியல, ஏன்னா ஆக்ட் சரியில்லை, அதில் அவன் ஒன்றும் எங்களுக்கு பபார் அப்படிங்கிறாங்க. இது 2 இன்றைக்கும் பணிபுரிகின்ற நீதிபதிகளுமே இது தொடர்ந்து பேசலாம். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க ஏற்கனவே ஒரு பிரேக் எடுத்துட்டு வந்துடலாமா? ஓகே, நேரம் ரொம்ப குறைவா இருக்குது. இது குறித்து நம்ம நிறைய பேச வேண்டி இருக்குது, அலச வேண்டி இருக்கு. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேச தொடரும். திரு சிதனன், நம்ம இடைவேளைக்கு முன்னாடி பேச குறுக்கிட்டீங்க. அப்போ ஏற்கனவே ஐயாவும் சொன்னாங்க, நிறைய அந்த பர்டன் ஆஃப் ப்ரூஃப் அப்பான் தி அக்யூஸ் இருக்கணும், அப்பனா தான் நிறைய கேஸ்ல கன்விக்ஷன் செக்யூர் பண்ண முடியும் அப்படி மாதிரி சொன்னாங்க. அது நார்மலா பேசிக் கிரிமினல் ஜூரிஸ்ப்ருடன்ஸ்க்கு அகைன்ஸ்ட் எல்லாமே சொல்லுவாங்க. பட் ஸ்பெஷல் லாஸ் நிறைய லாஸ்ல அப்படி கொண்டு வந்துட்டாங்க. இப்போ நான் என்ன சொல்றேன், இந்த மாதிரி கொலை வழக்கு, கொடூரமான கொலை வழக்குகள், கூலிப்படகை செய்யக்கூடிய கொலை வழக்குகள், இந்த மாதிரி வழக்குகளில் நம்ம கன்விக்ஷன் ரேட் பார்த்தா ஒரு 50% தான் இருக்குன்னு மேலதிகாரிகளும் சொல்லிருக்காங்க. உண்மையிலேயே ஃபேக்ட்ஸும் அதான், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் சொல்லுது. ஏன் அப்படின்னா, எவ்வளவு கஷ்டப்பட்டு இப்போ நாங்கள் இந்த கேஸில் பிடிக்கிறோம், நல்ல விசாரணை எல்லாம் பண்ணி கடைசியில் சார்ஜ் ஷீட் போட்டால் கூட அவங்க என்ன செய்யறாங்கன்னா, உள்ள வர்றவங்க முக்கியமான பிரைம் விட்னஸஸ், மெட்டீரியல் விட்னஸஸ் எல்லாம் போறோம் மிரட்டிட்டு, 1 கொலை செஞ்சாலும் 1 தான், 2 கொலை செஞ்சா 1 தான், 3 தான், 3 தூக்கு கிடையாது எங்களுக்கு மிரட்டி ஏதாவது பணம் கொடுத்து செட்டில் பண்ணி அவங்க பிறல் சாட்சிகளாக கோர்ட்ல ஹாஸ்டல் விட்னஸா மாறிடுறாங்க. கேஸ் அக்யூட்ல போகுது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான் விக்டிம் அண்ட் விட்னஸஸ் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம் கொண்டு வரன்னு சொல்லி இப்போ வன்கொடுமையில் தடுப்பு சட்டத்தில் தனியா ஒரு பிரிவு, தனியா ஒரு அத்தியாயம் கொண்டு வந்து அவங்களுக்கு ஃபுல் ப்ரொடெக்ஷன் தரன்னு சொல்லிட்டாங்க. அது மாதிரி ஜெனரலாக கொண்டு வரணும். அதை விட இத்தனை சட்டங்கள் வந்த பிறகு இல்ல ஒரு நிமிஷம் முக்கியமானது இல்ல அதான் சொல்றானு. இதுல பங்கு காவல்துறைக்கு மட்டும் இல்ல, காவல்துறைக்கு இருக்கு, பப்ளிக் இருக்கு, பாலிட்டிஷியனுக்கு இருக்கு, நீதிமன்றத்துக்கு இருக்கு, எல்லாத்துக்குமே பங்கு இல்லாம இருக்கு. இல்ல ஆனா நான் சொல்ல வேண்டிய முக்கியமான என்னன்னா, இந்த மாதிரி கொடூர கூட்டங்களை தடுக்கிறதுக்கு ஒரு டிட்டரன்ஸ் கொண்டு வரதுக்காக வேண்டி மகாராஷ்டிரா மகாராஷ்டிரா கண்ட்ரோல் ஆஃப் ஆர்கனைஸ்ட் கிரைம் ஆக்ட் கொண்டு வந்தாங்க. இப்ப செக்ஷன் 24 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல போலீஸ் ஆக்ட் கொடுக்க ஸ்டேட்மெண்ட் செல்லாது.
அப்படின்னு நீதிமன்றம் சொல்லிருச்சு. அப்படிதான் கொண்டு பிரிட்டிஷ் போலீஸ் அப்படிதான் கொண்டு நம்ம நம்பல. ஆனா பிரிட்டிஷ் போலீஸ்ல கொடுத்து செல்லும். அந்த ஆக்ட்ல என்ன கொண்டு வந்தாங்க, ஒரு டிஎஸ்பி லெவல்ல விசாரிக்கணும், அவர் கொடுக்குற எல்லா ஸ்டேட்மெண்ட் செல்லும். சட்டங்கள் தமிழ்நாட்டிலேயே இருக்குங்க. டிட்டரன்ஸ் ஆக்ட்க்கு நான் சொல்ல இல்ல, நான் சொல்றேன், இந்த மாதிரி வழக்குகளை பண்றதுக்காக வேண்டி ஒரு டிஎஸ்பி லெவல்ல விசாரிக்கணும், அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் செல்லுபடியாகும். இப்ப நார்மலா 167 சிஆர்பிஸ்ல மேக்ஸிமம் ரிமாண்ட் 60 நாள் அல்லது 90 நாள் வைக்க முடியும். இந்த சட்டத்துல 150 நாள் வைக்க முடியும். ஒரு போலீஸ் அதிகாரி எந்தமான வாரண்ட் இல்லாம நேரடியா போய் சர்ச் பண்ண முடியும். அதே மாதிரி அவர் அந்த அக்யூஸ் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்க கூலிப்படை தலைவர்கள் கூலிப்படை சம்பந்த சொத்து வச்சிருந்தாங்கன்னா போலீஸ் எந்த விதமான வாரண்ட் வாங்காம எதுவும் அவங்களே ப்ராப்பர்ட்டி அட்டாச் பண்ண முடியும், மணி லாண்டரிங் ஆக்ஷன் இனிஷியேட் பண்ண முடியும் அப்படின்னு ஸ்டிஞ்சன்ட் ப்ரொவிஷன்ஸ் கொண்டு வந்தாங்க. அந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸ்லாம் கொண்டு வந்து அவங்க சொத்தெல்லாம் சீஸ் பண்ணா மட்டும்தான் இந்த மாதிரி பெரிய பெரிய ஒரு ரிட்டர்ன்ஸ் கொண்டு வர முடியும். நீதிமன்றங்களும் கொஞ்சம் ப்ரோஆக்டிவா 2 மர்டர் 3 மர்டர் பண்றாங்க. ஒரு லைஃப் சென்டென்ஸ் அப்படின்னா டில் தி எண்ட் ஆஃப் தி லைஃப் தரலாம். அப்படி இல்லைன்னா 3 மர்டர் அப்படின்னா all the life sentences shall be run consecutively, ஒன்றன் ஒன்றாக அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு ஏகாலத்தில் இல்லை சொன்னா இன்னும் கொஞ்சம் டிட்டரன்ஸ் இருக்கும். இப்ப இந்த பப்ளிக் ஆக்ட் பத்தி சொன்னீங்க, இதெல்லாம் இருக்குது. நான் கேக்குறேன், இதெல்லாம் இருக்கு. நீங்க தமிழ்நாட்டுல இத்தனை ஒரு 100 ஆணவ கொலைகளை நெருங்கிடுச்சு, இதெல்லாம் நடக்குது. இதெல்லாம் சமூகம் செய்யணும், இதெல்லாம் ஒதுக்கிட்டு போயிட முடியுமா? எக்ஸிகியூஷன் பார்ட்ல இருக்கிறவங்களுடைய நிலை என்ன? குற்றங்கள் பெருகிறதுல நீங்க தொடர்ந்து தனிமனித குற்றங்களை சொல்லிட்டே இருக்கீங்க. அதை தாண்டி கூலிப்படைகள் மூலமாக நடக்கிற குற்றங்கள் தடுக்கப்படாம இருக்கிறதுக்கு யார் பொறுப்பேற்க முடியும்? அது நீங்க prevention of crime தான். ஆனா எவ்வளவு இன்சஃபிஷியன்ட் ஸ்டாஃப் உங்களுக்கு தெரியுமா? நாங்க எப்ப சாப்பிடுறோம் எப்ப தூங்கணும் உங்களுக்கு தெரியுமா? நீங்க நல்லா தூங்குறதுக்கு, நீங்க நல்லா சாப்பிட்டு நிம்மதியாக இருக்க நாங்க நைட்லாம் அலைறோம் தெரியுமா? 1,27,000 போலீஸ் இருக்கிற இடத்துல இன்னைக்கு வெறும் 99,000 போலீஸ் வச்சுட்டு 25,000 போலீஸ் ஷார்டேஜ் வச்சுக்கிட்டு 8 மணி நேரம் வேலை கிடத்துல 15 மணி நேரம் 18 மணி நேரம் வேலை பார்த்துட்டு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வேலை பார்த்துட்டு பொன்னாட்டி பிள்ளைல ஒரு நாள் கூட ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டு போட்டு ரோட்ல அடிபட்டு கிடந்தா உடனே நாங்க கூட்டி ஹாஸ்பிட்டல் சேர்க்கிறோம். எத்தனை பேர் அப்படி இருக்காங்க? இவ்வளவு தியாகம் பண்ணி நாங்க போலீஸ் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். காவல்துறையில இருக்க எல்லாரையும் அப்படி சொல்லல, காவல்துறை பணியாற்றுறாங்க எல்லாம் இருக்கு. ஆனால் தவறுகள் அதிகமா நடக்கிற இடமும் அதுவாக இருக்கிறதுனால இந்த கேள்வி. இல்ல இல்ல, தவறுகள் இங்கே காவல்துறையை நல்ல நல்ல வேலை செய்கிற மிகப்பெரிய ஒரு கேஸ், ஒரு சின்ன தவறு இமாலய தவறாக சித்தரிக்கப்படுகிறது. இல்ல வினுப்பிரியாங்கிற ஒரு வழக்குல எத்தனை காவல்துறை அதிகாரிகள் சம்பந்தப்பட்டிருக்காங்க? யாராவது ஒருத்தர் மனிதாபிமானத்தோடு அதை அணுகி இருந்தால் என்ன இருக்கும்? நீங்களே சிந்திச்சு பாருங்க. நான் தான் முதல்ல சொன்னேன் மிக கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் அப்படி நான் முதல்ல சொல்றேன். வெளிச்சத்துக்கு வந்த ஒரு விஷயம், ஒரே ஒரு பாயிண்ட் சொல்றேன். ஒரு ஜூரிஸ்டிக்ஷன் பாயிண்ட் ரைஸ் பண்ணாரு. ஆனால் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்கன்னா, a traffic constable can arrest a murderer and hand over to concerned police. There is no jurisdiction. சொல்லிருக்காங்க அது சார். அதாவது நடைமுறையில் சட்டத்தை மூலமாக இப்போ சப்போஸ் கொலை நடக்குன்னா ஐயோ நான் அது மட்டுமல்ல, இன்னும் போனா ஐபிசில ப்ரொவிஷன் இருக்குது. எவனா தப்பு நான் யூ கேன் அரெஸ்ட் ஹிம். இல்ல இல்லங்க, நான் சொல்றேன் செக்ஷன் 39 ஒரே நிமிஷம் செக்ஷன் 39 சிஆர்பிஸ்ல பப்ளிக் தகவல் தரணும். ஒரு கிரைம் நடந்ததுன்னா 43 சிஆர்பிசி பிரகாரம் ஒரு குற்றம் நடந்தால் அந்த குற்றத்தில் குற்றவாளிகளை பொதுமக்களே கைது செய்யலாம். கைது செய்வதற்காக பவர் யூஸ் பண்ணலாம், ஃபோர்ஸ் யூஸ் பண்ணலாம். செக்ஷன் 100 ஐபிசில அந்த அக்யூஸ கைது பண்றதுக்காக வேண்டி அவனை கொலையே செய்யலாம். இட் இஸ் ஜஸ்டிஃபைடு. எல்லாம் இருக்கு. ஆனா பொதுமக்கள் யாரும் அதாவது போலீஸ் நோ ஜூரிஸ்டிக்ஷன் ரயில் போலீஸ் என்ன சார் அர்த்தம்? இல்ல அது ஜூரிஸ்டிக்ஷன் சொல்லிட்டு அது தவறான செய்தி இல்ல. ஜூரிஸ்டிக்ஷன் பிரச்சனை இருக்குங்கிறது 3 நாள் தள்ளி போச்சு. முதல் நாளே எஃப்ஐஆர் போட்டாச்சுங்க. என்ன சொன்னாங்க, என்ன அப்சர்வ் பண்ணாங்க? 2 மணி நேரத்துக்கு பிறகுதான் காவல்துறை, ரயில்வே காவல்துறை ஸ்பாட்டுக்கே வந்தாங்க. அப்ப எந்த சம்பவம் நடந்து 2 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் காவல்துறை. ஒரு நிமிஷம், இந்த முக்கியமான பாயிண்ட் இது நீங்க சொல்லி ஆகணும். நானு அன்னைக்கு வெள்ளிக்கிழமை நம்பர் 1 எக்மோர்ல இருக்கிற அந்த நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் ஆர்பிஎஃப் என்ற ஸ்டேஷன் இல்லை, கவர்மெண்ட் ரயில்வே போலீஸ் ஸ்டேஷன் என்ற ஸ்டேஷனும் அங்க கிடையாது. அன்னைக்கு வெள்ளிக்கிழமை எல்லாரும் பரேட்ல இருந்தாங்க. 6:45 to 7 மணிக்குள்ள 7:10 ரயில்வே போலீஸ் ஸ்பெஷல் பிரான்ச் எஸ்ஐ வந்தாச்சு, ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. டிஎஸ்பி எல்லாரும் 7:30 மணிக்கு வந்தாங்க. தவறா சொல்லப்படல. ரிப்போர்ட்டர்ஸ் அங்க ஸ்பாட்டுக்கு போய் அங்க இருந்தவங்க சொன்னதுல தான் சொல்றேன். நீங்க தவறாக இல்ல. ரொம்ப நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. வானதி உங்களுடைய இறுதி. அதாவது இந்த மாதிரி ஒரு குற்றச்செயல் நடக்குது, நம்ம ஒரு நாள் விவாதிக்கிறோம், அதுக்கப்புறம் அது சம்பந்தமா ரொம்ப கடுமையான விஷயம்னா அதுக்கு ஒரு சட்டம் இல்ல வேற ஏதாவது ஒரு விஷயங்கள் அப்படிங்கறத ஒரு தாண்டி போயிட்டே இருக்கும். நீங்க ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி ஒரு ஆயிரக்கணக்கான குற்றங்கள் நடந்துட்டு இருக்கு. ஒரு சிலதுதான் வெளிச்சத்துக்கு வருது. இதுல ஒரு தரப்பு அப்படிங்கறதோ இல்ல ஒரு தீர்வு அப்படிங்கறது இந்த விஷயத்துல இல்ல. இது பல்வேறு தரப்புகளை உள்ளடக்கி இருக்கு. இது சமூகத்தோட மனமாற்றத்திலிருந்து ஆரம்பிச்சு பெண்களை பாக்குற பார்வையிலிருந்து
சட்டத்தை எக்ஸிகியூஷன், ஜுடிஷரி எப்படி அந்த விஷயத்தை அணுகுறாங்க, ஒவ்வொரு நீதிபதியோட தனிப்பட்ட விஷயங்கள், இதெல்லாமே நிறைய கலந்துருக்கு. ஆனா எதுவாக இருந்தாலும் ஒரு பெண் அப்படின்னு பாதிக்கப்படும் போது அப்படிங்கிறது அது ஒட்டுமொத்தமாக சமூகத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தனிப்பட்ட குற்றங்கள் தான் நடக்கும். ஒரு நிமிஷம் மத்தவங்க பேசல, தனிப்பட்ட குற்றங்கள் மட்டும்தான் இப்ப நடந்துட்டு இருக்குதா அவங்க பாருங்க. இல்ல அப்படி சொல்ல முடியாது. குறிப்பா இப்ப வந்து அண்மையில ஒரு காவலர் வந்து குத்தி இவங்களால திருடர்களால வழிப்பறி திருடர்களால அவருக்கு 1 கோடி ரூபாய் வந்து அரசாங்கம் அறிவிச்சு, அதாவது காவலர்கள் வந்து போலீஸ் வந்து டிமாரலைஸ் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக பண்ணாங்க. ஆனால் இந்த மாதிரியான குற்றங்கள் இப்ப நாங்க உடனே இதை சொன்னா இன்னைக்கு கூட கமிஷனரோட இன்டர்வியூ வந்திருக்கு. என்னன்னா கொடுங்குற்றங்களுடைய எண்ணிக்கையை கம்பேர் பண்ணி காட்டி எங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் இன்க்ரீஸ் ஆகல அப்படின்லாம் அப்படி சொல்றாரு. ஆனா இது எண்ணிக்கை சம்பந்தப்பட்டது இல்ல, இது வந்து தன்மை சம்பந்தப்பட்டது, பண்பு சம்பந்தப்பட்டது. ரொம்ப கொடூரமா நடக்குது. இங்க வந்து பப்ளிக் டிமாரலைஸ் ஆறாங்க. எதுக்கு? எப்படி அங்க வந்து 1 கோடி ரூபாயை கொடுத்து நீங்க அவங்க டிமாரலைஸ் ஆகாம தடுக்க நீங்க முற்படுறீங்களோ அது மாதிரி இன்னைக்கு வந்து பொதுமக்கள் டிமாரலைஸ் ஆகாம அரசாங்கத்து மேலான நம்பிக்கை இழக்கிறாங்க, காவல்துறை மேலான நம்பிக்கை இழக்கிறாங்க. இதை தடுக்கிறதுக்கு இந்த அரசாங்கம் ஸ்விஃப்டா ஏதாவது செய்து ஆக வேண்டும். அதை இனியாவது இதுவரைக்குமே செய்திருக்கணும், இனியாவது அவர்கள் செய்ய வேண்டும். சரி, இதான் நேரடியாக இருக்கிறது. அவர் சொல்ற முக்கியமான ஒரு விஷயம், நீங்க வந்து பொதுமக்கள் மத்தியில ஒரு நம்பகத்தன்மை போயிடக்கூடாது, நம்பிக்கை போயிடக்கூடாது, பயம் வந்திருக்கு. இன்னைக்கு பெண்கள் நிறைய பேர் கல்லூரிகள், அதுவும் ஐடி போயிட்டு வர்றவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பதட்டம் வந்திருக்கு இந்த 3-4 நாட்கள்ல. அந்த பதட்டத்தை தணிப்பதும் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துறதும் அரசாங்கத்தோட பொறுப்பு தானே. கண்டிப்பா அதுக்கு வந்து கடந்த 4 நாட்கள்ல செயல்படுத்தப்பட்ட விஷயங்கள் 1500 ரவுடிகளுக்கு மேல உள்ள பிடிச்சு போட்டிருக்கிறாங்க. அம்மா அவர்களே 3 முறை ரிவ்யூ எடுத்திருக்கிறாங்க. இந்த இதுல வந்து உங்களுக்கு தெரியும், அனைத்து மகளிர் காவல் நிலையம் ஆரம்பிச்சதிலிருந்து பெண்கள் பாதுகாப்புக்காக எல்லா விஷயங்கள்லையும் பயனியரா இருந்தது தமிழக அரசாங்கம் தான். அந்த 13 அம்ச திட்டங்கள்ல ஒண்ணு விடாம நிறைவேற்றி இருக்கோம். அதுல வந்து பப்ளிக் பில்டிங்ஸ்ல வந்து கேமரா வைக்கணும்ன்றதுல இருந்து எல்லாத்துலயுமே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இந்தியால வந்து ஃபர்ஸ்ட் எடுத்து கூலிப்படைகள் மூலம் நடக்கிற கொலைகளும் அதிகரிக்கிறது. அதையும் நீங்க வந்து புறந்தள்ளிடக்கூடாது. அதெல்லாம் ஆர்கனைஸ்டு கிரைமா இருக்கும்போது அந்த விஷயங்கள் நிச்சயமா போலீஸ்க்கு பொறுப்பு. கண்டிப்பா இந்த 34 நாட்கள்ல நடந்த எந்த நிகழ்ச்சியுமே அது கிடையாது. இந்த கூலிப்படை கூலப்படைன்னு அண்டர்லைன் பண்ணி ரவி கொலை செய்யப்பட்டதுல தொடங்கி நான் 4-5 விஷயங்களை அடுக்க முடியும். பாருங்க பேசிட்டு இருக்கிறது நிருப்பிரியாவோ ஸ்வாதியோ வந்து கண்டிப்பா வந்து கூலிப்படை அதெல்லாம் தனிப்பட்ட இல்ல, அதெல்லாம் தனி நபர் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம். அதோட சேர்ந்து குற்றங்கள் அதிகரிக்கிறதுல அது மட்டுமே குற்றங்களாக பார்க்கப்படல. குற்றங்கள் அதிகரிக்கிறதுல இதுவும் தான் சேர்த்து பாக்குது. நீதிமன்றங்கள் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் சேர்த்து தான் அவங்க பார்த்தாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுடைய பாதுகாப்புக்கு தனி சட்டம் தேவையா அப்படின்னு நீதிமன்றம் கேட்கக்கூடிய சூழல் இருக்கிறதா இல்லையா? கண்டிப்பா. நான் என்ன கேட்கிறேன்னா, இப்ப பாருங்க 5 வருடங்கள் நீங்க பார்த்திருக்கிறீங்க கிரைம் ரேட்ல. கேரளா வந்து நம்மள மாதிரி 6 மடங்குங்க. பெண்களுக்கு எதிரான குற்றத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம என்ன லெவல்ல இருக்குமோ ரொம்ப கீழே தான் இருக்கும். நம்பர் ஆஃப் கிரைம்ஸ் வந்து இருக்கிறதுலே குறைஞ்ச மேஜர் ஸ்டேட்ஸ்ல குறையா இருக்கிறது தமிழகம் தான். இந்த ஒரு 36 நாள் எக்ஸப்ஷனலா வந்து ஒரு ஸ்பர்ட் இருக்குன்றதை ஒத்துக்கிறேன். அதுக்கு வந்து ஆக்ஷன்ஸ் வந்து எவ்வளவு ஸ்விஃப்டா எடுக்க முடியுமோ அவ்வளவு ஸ்விஃப்டா எடுத்துட்டு இருக்கோம். நிறுவனங்களுக்கு இதுல ஒரு பங்கு இருக்குன்றதை நம்ம மறக்கக்கூடாது. ஒரு டிசிஎஸோ விப்ரோவோ இன்ஃபோசிஸோ இன்னைக்கு கை காட்டுறதுக்கு அவங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. அவங்களும் வந்து இன்டர்னலா அவங்க எம்ப்ளாயிஸ்க்கு என்ன மாதிரி ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் அதுவும் அவங்க பண்ணணும்ன்றது நான் ஒரு கருத்து முன்வைக்க விரும்புறேன். அவங்க போயிட்டு வர்றதுக்கு என்ன ஒரு 2 வருஷம் ஆனா அந்த அவ்வளவு அவங்க பேலன்ஸ் ஷீட்ல வந்து அந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியருடைய சேலரிய போட்டு ஹியூமன் ரிசோர்ஸ் அக்கவுண்டிங் பண்றீங்க. இது நிறுவனங்கள் நான் சொல்றேன், இது ஆர்கனைஸ்டா இருக்கிற அன்ஆர்கனைஸ்டு செக்டார்ல வேலை பார்க்கறவங்களுடைய பாதுகாப்புக்குள்ள யார்ட்ட நம்ம இல்ல அங்க எங்க இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற எல்லா விஷயமே பொதுமக்கள் நீங்களே உங்களை பாதுகாப்பு இல்ல நான் சொல்றேன். இல்ல போலீஸ்காரங்க வந்து ஸ்பான்சர் வாங்கி பண்றாங்க. எங்க போலீஸ்காரங்க வேலை வந்து கம்பெனி ஸ்பான்சர் வாங்கி சிசிடிவி போடுறதா? போலீஸ்காரங்களுக்கு வேற வேலை இல்லையா? ஸ்டேட் கவர்மெண்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி நான் வந்து எங்கேயுமே புறந்தள்ளல. நான் என்ன சொல்றேன்னா, சமுதாயத்துல முக்கியமான அங்கங்களா இருக்கவங்க கார்ப்பரேட்ஸ், அவங்களும் வந்து அவங்க நிறுவனத்தில் இருக்கிறவங்களுக்காக கண்டிப்பா இருக்குன்னு நினைக்கிறேன். அது ஸ்டேட் கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பப்ளிக் செக்டர் ஆக்ட் சொன்னீங்க இல்லையா, இந்த கோர்ட் நீதிமன்றம் உத்தரவு இருக்கு. இது ஏற்கனவே 2011 டிஜிபி ராமானுஜன் சார் இருக்கும்போது ஒரு குணம் வந்து போலீஸ் ஆக்ட் 2ஆ பிரிச்சு போலீஸ் ஆக்ட் இதெல்லாம் சட்டங்கள்லாம் இருக்கு. பப்ளிக் செக்டர் கொண்டு வந்துச்சு. நீங்க வந்து சிசிடிவி கேமரா பிக்ஸ் பண்ணாதான் குற்றங்களை தடுக்க முடியும்னா அப்ப காவல்துறையுடைய பங்களிப்பு என்ன? அப்படி இல்ல, அதுவும் எய்ட் பண்ணும் அப்படிதான் சொல்றாங்க. ரொம்ப சுருக்கமா ஒரே நிமிஷம். அதாவது இத்தனை சிட்டியில் எத்தனை ரயில்வே ஸ்டேஷன்ஸ் இருக்குது, அதாவது மின்வண்டி நிலையத்தில் இந்த கொலை நடந்த உடனே போலீஸ்காரங்க மினிமம் 2 பேர் ஒரு ஸ்டேஷன் போடலாம், போட முடியாதா?
ஊர்வலம் என்றால் 2000 போலீஸ்கார போடுறது அலாட் பண்ணுமா? அது பண்ணமா வேண்டாமா? அதான் சொல்றாரு, நிறைய பாதுகாப்பு பேர் இடம் இல்லைங்கிறாரு. நம்ம தொடர்ந்து பேசல. 2014 சென்ட்ரல் குண்டுவெடிப்பு நடந்த போது மத்திய அரசாங்கம் சொன்னது, ரயில்வே மினிஸ்ட்ரி சொன்னது, எல்லா ரயில் நிலையங்களிலும் நாங்க சிசிடிவி கேமரா பொருத்துறோம்னாங்க. இன்னைக்கு வரைக்கும் அது பொருத்தப்படல. நிறைய இந்த குற்றங்களை தடுப்பதுல எல்லோருடைய பங்களிப்பும் இருக்குதுனாலும் ஆட்சியில் இருக்கிறவங்களுடைய பொறுப்பு என்பது அதிகம். அதுதான் நீதிமன்றமும் இன்னைக்கு சுட்டிக்காட்டி இருக்கிறது. இது பொதுமக்களுடைய இந்த கண்டும் காணாமல் போகிற அந்த மணலையும் கூட கவலை தரக்கூடியதாகத்தான் இருக்கிறது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.